ஸ்கில்நெட் என்கிற திறன் மேம்பாட்டு நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியா என்கிற அமைப்பின் சார்பில் தொடர்ச்சியாக கடந்த ஜூலை மாதம் முதல் திறன்சார் பயிற்சி மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பயிற்சி வகுப்பில் கடந்த 2 வாரங்களாக சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் 8 மணி நேரம் மின் புத்தகங்களை தயாரிப்பது, அவற்றை வடிவமைப்பது, உருவாக்குவது, வெளியிடுவது, அதற்கான தொழில்நுட்ப பயிற்சிகளை குறிப்பாக கிண்டில் என்கிற அந்த தளத்தில் நூல்களை எப்படி பதிவேற்றம் செய்வது என்பது குறித்த வகுப்பை நடத்தினோம். இந்த வகுப்பில் கிட்டத்தட்ட 40 எழுத்தாளர்கள் கலந்து கொண்டார்கள். புத்தகம் அச்சிடுவது அல்லது பதிப்புரிமை செய்வது, படைப்புகளை பதிப்புரிமை செய்வது, கலைகளை பதிப்புரிமை செய்வது எல்லாம் நாம் பேசுகிற இன்றைய தலைப்போடு பொருத்தமாக இருக்கும் என்பதால் அறிவுசார் தகவல்களை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று அவர்களை நான் அழைப்பு விடுத்திருந்தேன். அதன் பேரில் அவர்கள் இந்த வகுப்பில் இணைந்து கொள்வார்கள். சரி, இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 சாதாரணமாக பிள்ளை அப்பனுக்குத்தான் சொந்தம் என்பதுதான் நீதி. விவாகரத்து பெறுகிற பல்வேறு வழக்குகளில் பெண்கள் குழந்தைகளை தாங்கள் வளர்ப்பதற்கு, தாங்கள் தங்களோடு வைத்துக் கொள்வதற்கு நீதிமன்றத்திலே அனுமதி கேட்பார்கள். அப்படி அனுமதி கேட்கிற போது நீதிமன்றம் ஒரு செய்தியை பரிசீலிக்கும், அந்த குழந்தை எந்த பருவத்தில் இருக்கிறது என்பதை. அந்த குழந்தை 8 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தையாக இருந்தால் விசாரணைக்கு இடமில்லாமல் அந்த குழந்தையை தாயாரிடம் ஒப்படைத்து விடுவார்கள். 14 வயது வரையிலான குழந்தையாக இருந்தால் குழந்தையிடம் நீதிமன்றம் தனியாக ஒரு கமிஷன் குழு அமைத்து குழந்தைகளுடைய உளவியல் நிபுணர்களை வைத்து அந்த குழந்தைகளிடம் பேசி அந்த குழந்தை யாரிடம் வாழ்வதற்கு, யாருடன் இப்போது வசிப்பதற்கு விருப்பப்படுகிறது என்று விசாரிப்பார்கள். குழந்தையினுடைய தனிப்பட்ட முடிவுதானா, இல்லை ஏற்கனவே சொல்லிக் கொடுத்ததை குழந்தை சொல்கிறதா என்பதை பரிசோதிப்பார்கள். அதற்காக சில கேள்விகளை கேட்பார்கள், விசாரணை நடத்துவார்கள். எல்லாம் விசாரணை நடத்திவிட்டு அந்த குழந்தை தாயாரோடு இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்வதாக இருந்தாலும் குழந்தை 18 வயதை அடையவில்லை என்பதாலும் குழந்தை தனக்கு பாதுகாப்பும் அரவணைப்பும் தனக்கான பணிகளை செய்து தருவதும் தாயே என்று குழந்தை விரும்புவதன் அடிப்படையிலும் குழந்தையை தாயுடன் அனுப்பி வைக்க நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆனால் குழந்தை முழுக்க முழுக்க தந்தைக்கு உரிமைப்பட்டது. எனவே குறித்த காலத்தில், குறித்த நாட்களில், குறித்த நேரங்களில் நீதிமன்றம் வலியுறுத்தியபடி அல்லது நீதிமன்றத்தில் தகப்பன் தந்தை கேட்டுக்கொண்ட நேரத்தின் அடிப்படையில் அவர் குழந்தையை அவரோடு உரிய நேரத்தில் பழகுவதற்கும் பேசுவதற்கும் அனுப்புவதற்கும் தாய் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், முன்வர வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். இப்ப குழந்தைக்கு பிறந்து 1 மாதமானாலும் 10 நாள் ஆனாலும் 6 மாதமானாலும் 1 வருடமானாலும் 5 வருடமானாலும் 8 வருடமானாலும் 14 வருடமானாலும் 18 வருடமானாலும் அந்த குழந்தை 60, 70, 80 வயது ஆனாலும் அந்த குழந்தை யாருக்கு சொந்தம் என்றால் எந்த தகப்பன் மூலமாக அந்த குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தை அவனுக்கு மட்டுமே உரிமைப்பட்ட குழந்தை. பெற்றெடுத்தவள் தாய்தான் என்றாலும் தகப்பனுடைய உரிமைதான் நீதிமன்றத்தில் நிர்ணயிக்கப்படும், தீர்மானிக்கப்படும். இப்படித்தான் இன்றைக்கு பல்வேறு விதமான காப்பிரைட் பிரவகாரங்கள் தமிழகத்தில், இந்தியாவில் உறவிக் கொண்டிருக்கிறது. புகழ்பெற்ற காப்பிரைட் விவகாரத்தில் நாம் சமீப காலமாக பேசப்படுவது இளையராஜாவுடைய காப்பிரைட் உரிமையை. நான் ஏன் இந்த தகப்பனார் உரிமையை பற்றி பேசினேன் என்றால், வெறும் தகப்பன் மட்டும் இருந்தால் ஒரு குழந்தை உண்டாகுமா? அப்ப குழந்தை உருவாவதற்கு ஒரு தாய் தேவைப்படுகிறார். வெறும் தாய் மட்டும் இருக்கிறாள், இப்போது குழந்தை உருவாகுமா? இல்லை. அந்த குழந்தையை உருவாக்குவதற்கான ஸ்பேம், ஒரு உயிரணு தேவைப்படுகிறது. அது ஒரு தந்தையிடமிருந்து வர வேண்டும்.
அப்ப வெறும் தாயாக இருந்தாலும் வெறும் தந்தையாக இருந்தாலும் குழந்தை எப்படி உருவாகாதோ அப்படித்தான் இளையராஜாவினுடைய அந்த மெட்டு மட்டும் இருந்தால் இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கிற அவருடைய பாடல்கள் புகழ் பெற்று விடுமா என்றால் புகழ் விடாது. சரி, மெட்டும் பின்னணி இசையும் இல்லை, வெறும் பாடல் மட்டும் இருக்கிறது, வரிகள் மட்டும் இருக்கிறது. இப்போது அந்த பாடல் பேசப்படலாம், ஆனால் இப்போது அந்த பாடலாக அடைந்த புகழை அந்த பாடல் அடைந்திடுமா என்றால் அடையாது. சரி, இப்ப மெட்டும் இல்லை, இசையும் இல்லை, பாட்டு வரியும் இல்லை, பாடகர் மட்டும் இருக்கிறார், என்று இழுத்துக்கொண்டே இருக்கிறார். இப்போது இந்த பாடல் ஹிட் ஆகிவிடுமா என்றால் அப்போதும் ஹிட் ஆகாது. சரி, பின்னணி இசை இருக்கிறது, டியூன் கம்போசிங் இருக்கிறது, வரிகள் இருக்கிறது, பாடுவதற்கு உரிய குரல் இல்லை, இப்போது ஹிட் ஆகிவிடுமா என்றால் அப்போதும் ஹிட் ஆகாது. அப்போ இளையராஜாவினுடைய இந்த விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் சென்றதற்கு பின்னணியில் நான் இசையமைத்த மெட்டமைத்த பாடலை என் அனுமதி இல்லாமல் பொது இடங்களில் பாடக்கூடாது என்று இளையராஜா ஒரு வழக்கை தொடர்ந்தார். நேரடியாக பிரஸ் மீட் வைத்தார், அறிவிப்பு செய்தார். மீறுவோர்கள் மீது காப்புரிமை பதிவு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார். அப்ப இந்த இடத்துல நாம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த மூன்றும் சேருகிற போதுதான் ஒரு பாடல் உருவாகிறது. குரல் சேர வேண்டும், இசை சேர வேண்டும், வரி சேர வேண்டும். இதில் ஒன்றிலிருந்து ஒன்றை நீக்கிவிட்டால் அது முழுமையான பாடல் ஆகாது. ஆனாலும் அந்த பாடல் தயாரிக்கிற உரிமை யாருக்கு எது என்றால் இசையமைப்பாளருக்கு உரியது. குரல் இல்லாமல் இசை இல்லை, வரி இல்லாமல் பாடல் இல்லை. ஆனால் அந்த பாட்டு யாருக்கு உரிமையானது என்று கேட்டால் அது இசையமைப்பாளருக்கு உரியமையானது. ஏனென்றால் அந்த பாட்டை அமைப்பவர் இசையமைப்பாளர். சரி, இப்ப இந்த பாட்டு இல்லாம ஒரு கவிதையை மட்டும் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, இப்ப இந்த கவிதை காப்பிரைட் பண்ண முடியுமா என்றால் அந்த கவிதையை காப்பிரைட் பண்ண முடியும். இப்ப அந்த கவிதை பாடல் ஆக்கப்பட்டாலும் ஆக்கப்படாவிட்டாலும் அந்த காப்பிரைட் உரிமை கவிஞரை சேரும். இப்ப அவர் உரிமை இல்லாமல் அந்த பாடல் ஏதோ ஒரு திரைப்படத்தில் இசைக்கப்பட்டது என்றால் அந்த கவிதைக்கு உரிமையாளர் அந்த காப்புரிமையை பயன்படுத்தி அந்த பாடலை தடை செய்யலாம். அவர் அனுமதி இல்லாமல் பாடலை பதிவு செய்தமைக்காக, பயன்படுத்தியமைக்காக இழப்பீடு கோரலாம். நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு ஒரு பாடலை சொல்வதாக இருந்தால், ஏ.ஆர். ரஹ்மானிடம் அந்த படத்தினுடைய பெயர் டக்கு ஞாபகம் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் என்ன, ஏன் அவசரம் இந்த அவசரம், அது அந்த கடற்கரை சார்ந்த அந்த படத்தினுடைய பெயர் யாரா ஞாபகம் இருக்கா? கடல், அது கடல் அல்ல, கடல். எஸ் மரியான், எஸ் மரியான். அந்த மரியான் படத்துல ஒரு பாடலை இசையமைப்பதற்கு திடீரென்று ஒரு தேவை வருகிறது. அந்த தேவைக்காக ஏ.ஆர். ரஹ்மான் வைரமுத்துவை தொடர்பு கொள்ள போது, நான் ஜெர்மனி புறப்பட்டு காரில் சென்று கொண்டிருக்கிறேன் விமான நிலையத்திற்கு, சென்று வருவதற்கு 4 அல்லது 5 நாட்கள் ஆகிவிடும், எனவே அதற்கு பிறகுதான் பாடல் தர முடியும் என்று சொல்லிவிடுகிறார். ரஹ்மான் சொல்கிறார், இன்று இரவுக்குள்ளால் பாடல் தயாராக வேண்டும், எனவே நீங்கள் ஒரு பாடலை அவசரமாக தர வேண்டும். ரஹ்மான், எப்படி தர முடியும், நான் விமானத்திற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறேன், இப்போது காற்று வருமே தவிர கவிதை வராது என்று அவருக்கே உரிய ஸ்டைல்ல பதில் சொல்றார். இப்ப ரஹ்மான் ஒரு கேள்வி கேட்கிறார், சரி அப்படின்னா நான் உங்க பாட்டுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறார், கவிதையை பயன்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு. சரி, நீங்கள் உங்களுக்கு தேவையான கவிதையை என்னிடம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமானத்துல ஏறி ஜெர்மனி போயிட்டாரு. 4 நாட்களோ 5 நாட்களோ 6 நாட்களோ அவர் திரும்ப வந்திருப்பார். அந்த கவிதையை பற்றி அவரும் கேட்கவில்லை, இவரும் சொல்லவில்லை, பாடல் என்ன ஆயிற்று என்பது கேட்கவில்லை, எதுவும் தெரியாது. பாடல் வெளியான போது வைரமுத்து தன் சொந்த அனுபவத்தில் சொல்கிறார், நான் எழுதிய கவிதையில் சில இடங்களில் நான் என்னை மறந்தேன் என்றால், அப்படி ஒரு கவிதையை பாடலாக்கிய ரஹ்மானின் இசையில் நான் என்னை மறந்தேன். அந்த பாடல்தான் நீங்கள் வைரமுத்துவினுடைய மிக சிறப்பான கவிதை. இந்த கவிதையை முழுமையாக எங்களது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய
பாடத்திட்டம் முதுகலை தமிழ் மாணவர்களுக்கு இக்கால இலக்கியத்தில் அந்த கவிதையை வைத்திருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற பாடல். அந்த பாடல் இப்படி வரும்: மூங்கில் தோற்றம், மூலிகை வாசம், நிறைந்த மௌனம், நீவாடும் கீதம், பௌர்ணமி நிலவு, பனிவிழும் காடு, ஒற்றையடி பாத, ஓங்கூட பொடி நட, இது போதும் எனக்கு. இந்த பாடல் அப்படிங்கிறது ரொம்ப புகழ் வந்த அற்புதமான கவிதை. அந்த கவிதையை ரஹ்மான் இசைக்கூட்டி அந்த தாள ராகங்களோடு இணைத்து பாடலாக்கி தந்த போது மெய் சிலிர்க்கிற ஒரு இசையாக பாடலாக மாறியது. இப்ப இந்த பாடலை நான் பயன்படுத்திக் கொள்ளட்டுமா என்று ரஹ்மான் கேட்டார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வைரமுத்து சொன்னார். எந்த பாடல், எந்த கவிதையை கவிதையாக்கப் போகிறேன் என்று ரஹ்மானும் சொல்லவில்லை, வைரமுத்துவும் கேட்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அந்த படத்திற்கு அவர்கள் பாடல் எழுதி தருவதற்காக ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். ரஹ்மானோடு வைரமுத்துவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல இணக்கமான உறவு. ஏன் ரஹ்மான் கேட்கல அப்படின்னா, அந்த அனுமதியை கேட்கிற போது வரை எந்த கவிதையை பாடலாக்க போறோம் என்பது ரஹ்மானுக்கும் தெரியாது. அதற்கு பிறகு ரஹ்மான் அவர் வைரமுத்துவினுடைய கவிதைகளை தேடுகிறார், அரித்து புறக்குகிறார், எல்லா வரிகளையும் பார்த்து செப்பனிடுகிறார். ஒரு கவிதைக்குள்ளேயே வரிகளை ஆங்காங்கே மாற்றி அமைத்து அந்த ஒற்றை கவிதையை கொண்டு அமைக்கப்பட்ட பாடல்தான் இது போதும் எனக்கு என்ற பாடல். அப்ப இந்த உறவு காப்பிரைட் அப்படிங்கிற இந்த பதிப்புரிமையையும் அப்பாற்பட்டு ஒரு இணக்கமான நல்லுறவினுடைய பிறப்பால் வந்த பாடல். அதனால் இந்த விவகாரத்தில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு பதிப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு சிறுகதைக்காகவோ, ஒரு நாவலுக்காகவோ, ஒரு கவிதைக்காகவோ, ஒரு கவிதை தொகுப்பிற்காகவோ, ஒரு பாடலுக்காகவோ, அல்லது ஒரு கலைஞனாக தான் வரைந்த ஒரு ஓவியத்தை காப்புரிமை செய்வதற்காகவோ, அல்லது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மென்பொருட்கள், சாஃப்ட்வேர்ஸ், அந்த சாஃப்ட்வேர்களுக்கு காப்புரிமை செய்வதற்காகவோ, அல்லது நிகழ்ச்சிகள், நாம் இன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சிகளை பார்க்கிற நிகழ்ச்சிகளைப் போல, வானொலியில் நுழைக்கப்படுகிற நிகழ்ச்சிகளைப் போல, யூடியூப் தொலைக்காட்சிகளில் நடக்கிற நிகழ்வுகளைப் போல நிகழ்ச்சிகளை காப்புரிமை செய்கிற உரிமை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு இருக்கிறது. புத்தகம் என்றால் புத்தகத்தை வெளியிடுகிற நிறுவனத்திற்கு, பதிப்பகத்திற்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த புத்தகத்தை பதிப்பு செய்கிற பதிப்பாசிரியருக்கு அந்த உரிமை இருக்கிறது. இவர்களில் யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய படைப்பிற்காக அந்த காப்பிரைட் கேட்கலாம். ஆனால் பதிப்புரிமை என்பதை யாருக்கு வழங்கும் என்றால், நிறுவனமாக இந்த ஒப்பந்தத்தை ஆசிரியரிடமிருந்து இதனுடைய உரிமம் நான் பெற்றிருக்கிறேன், அந்த உரிமம் எமக்குரியது என்று ஒரு பத்திரப்பதிவை வைத்து பதிப்பகங்கள் அந்த நூலுக்கான அல்லது ஒரு இசைத்தட்டுக்கான அல்லது ஒரு சினிமாவிற்கான உரிமத்தை பதிவு செய்து கொள்ளலாம். இப்ப சினிமாவெல்லாம் அப்படித்தான் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு படம் திரைப்படமாக்கி ஒழுங்கு செய்யப்பட்டவுடன் தயாரிப்பு நிறுவனத்திற்கு அந்த படம் காப்பிரைட் செய்யப்படுகிறது. அந்த காப்பிரைட் செய்யப்படுவது போது அந்த படம் கதை ஒருவருடைய கதையாக இருக்கும், அதனுடைய இயக்கம் நிர்வாகம் இன்னொருவருடையதாக இருக்கும், அந்த பாடலுக்கு வரி ஒருவராக இருப்பார், அந்த பாடலுக்கு இசை இன்னொருத்தர் வடிவமைத்திருப்பார். இப்படி பல்வேறு கூட்டு முயற்சியாக உருவாக்கப்படுகிறது திரைப்படம் என்றாலும், அந்த திரைப்படத்திற்கு பினான்ஸ், பொருளாதாரத்தை வழங்கிய அந்த பினான்சியல் கம்பெனி, ப்ரொடியூசர், அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு தான் ஒட்டுமொத்த படத்தினுடைய சாராம்சங்களும் பொறுப்பாக போகும். அப்ப இப்படி இன்னைக்கு நாம் இந்த வகுப்புல இதை பேசுறதுக்கான தேவை என்ன அப்படின்னா, இன்னைக்கு இணையத்தில் நிறைய தொழில்நுட்பம் பல்கி பெருகி கிடக்கிறது. ஒரு கவிதை வெளிவருகிறது என்றால் அந்த கவிதையின் உயிர் எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு திருட்டு, கருத்து திருட்டு என்பது இன்றைக்கு இணையத்தில் சர்வசாதாரணமாக நடைபெறுகிற விஷயமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூடங்களிலே பாடம் பயிலுகிற மாணவர்கள் வரைக்கும் தங்கள் பாடத்திற்கு தேவையான ஒரு அசைன்மெண்ட் வேண்டும் என்றால் நியாயமாக அந்த அசைன்மெண்ட்டை 2-3 நூலகங்களுக்கு சென்று தன்னுடைய பாட புத்தகம் சொல்லுகிற தலைப்புக்கு பொருத்தமான தகவல்களை சேகரித்து தேடி அதைத்தான் எழுத வேண்டும் என்பதுதான் அசைன்மெண்ட் விதி. ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒன்றில் 25 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதியை சுருக்கமாக 4 பக்கத்தில் பிச்சு போட்டு எழுதினால்
அதை அசைன்மெண்ட் என்று சமர்ப்பிக்கிறார்கள், ஆசிரியர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். இல்லாவிட்டால் அதை தேடி தொகுத்து பிச்சு போட்டு அதை ஒரு அவியல் வைப்பதற்கு, ஒரு சாம்பார் வைப்பதற்கு, அல்லது ஒரு பிரியாணி வைப்பதற்கு கூட தயாராக இல்லாதவர்கள் இப்போது இருக்கிறார்கள். இணையதளத்தில் அந்த தலைப்பை அப்படியே சர்ச் செய்வது, கிடைக்கிற தகவலை எடுத்து எழுதி விடுவது. இப்படி எது ஒரிஜினல் என்று நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. பிரபாகர் சார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்காக ஒரு வகுப்பு நடத்தினார், ஏஐ வித் ஆகஸ்ட் என்று. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அந்த ஆர்டிபிஷியல் வகுப்பை நாங்கள் நடத்தினோம். அந்த ஆர்டிபிஷியல் வகுப்பில் ஒரு டூல் அறிமுகப்படுத்துகிறார். அந்த டூல்ல நாம எதுவுமே செய்யாம எல்லாமே ஆர்டிபிஷியல் மூலமாகவே ஒரு பாடலை தயாரிக்க முடியும். அவர் ஜெமினி மாதிரியான ஒரு செயற்கை நுண்ணறிவு தளத்தை திறந்து எனக்கு இப்போது தன்னம்பிக்கை ஊட்டுகிற வரிகளை கொண்ட ஒரு பாடல் தமிழில் எழுதி தர வேண்டும், பாடல் 2 அடிகளை உடையதாக அல்லது 3 அடிகளை உடையதாக இருக்க வேண்டும்னு ஒரு பிராம்ப்ட் கொடுக்கிறார். அடுத்த ஒரு நிமிடத்திற்குள்ளால் அந்த ஜெமினை ஒரு பாடலை தயார் செய்து உருவாக்கி பிரபாகர் சாருக்கு கொடுத்து விடுகிறது. அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஏஐ டூலுக்குள்ள போய் அந்த வரிகளை அப்படியே போட்டு அதை மேக் ஆடியோ அப்படிங்கிற ஃபார்மெட்ல கொடுக்கிறாரு. அந்த ஆடியோ, அந்த தளம், அந்த செயற்கை நுண்ணறிவு தளமே அந்த வரியை எடுத்துக்கொண்டு அதே இசை அமைக்கிறது, அதே ராகம் அமைக்கிறது, அதே குரல் கொடுக்கிறது, அதுவே பாடலை இசைத்து பாடலாக உருவாக்கி தருகிறது. அதில் கூட குரல் தேர்வு, ஆண் குரல் வேண்டுமா, பெண் குரல் வேண்டுமா, ஆண் குரலில் எந்த மாதிரியான குறைகள் வகைகள் வேண்டும் என்று ஒவ்வொன்றாக தந்து 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 எந்த குரலில் வேண்டுமோ அந்த குரலை உருவாக்கி நமக்கு தந்து விடுகிறது. இப்ப அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஏஐ டூலை ஓபன் பண்ணி அதுக்கு ஒரு பிராம்ப்ட் கொடுக்கிறார். இதுதான் இந்த பாடலுடைய சூழல், இதுதான் இந்த ஆடியோவில் இருக்கிறது, இந்த ஆடியோவுக்கு பொருத்தமான வீடியோ பதிவு செய்து எனக்கு வீடியோ MP4 ஆக தர வேண்டும்னு ஒரு பிராம்ப்ட கொடுக்கிறாரு. நாம எந்த பாடலை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல உருவாக்கணுமோ அது இப்ப இன்னொரு ஆர்டிபிஷியல் டூலுக்குள்ள ஏறி அதுக்கு சில காட்சிகளை பொருத்தி கொண்டு திரும்ப வீடியோவாக பதிவிறக்கம் செய்யப்படுகிறது. இப்ப பாருங்க, வரி நம்மளுடையது இல்லை, பாட்டுல ராகம் நம்முடையது இல்லை, தாளம் நம்முடையது இல்லை, இசை நம்முடையது இல்லை, கம்போசிங் வடிவம் நம்முடையது இல்லை, எதுவுமே நம்முடையது இல்லை. அந்த ஆடியோவை நாம எடுத்துக்கிட்டு திரும்ப வீடியோல கொண்டு போய் போடுறோம். எடிட்டிங் நம்முடையது இல்லை, தயாரிப்பு நம்முடையது இல்லை, கேமரா நம்முடையது இல்லை, எதுவுமே நம்முடையது இல்லை. இப்ப பாருங்க, ஒரு சில நிமிடங்களில் ஒரு பாட்டை எழுதி அதை ஆடியோவாக, ஆடியோன்னா அவ்வளவு ஆச்சரியமான ஆடியோவாக இருக்கிறது. அது உண்மையிலேயே ஒரு மனிதன் பாடினால் கூட இவ்வளவு நேர்த்தியாக பாடுவாரா என்று தெரியாது. அவ்வளவு நேர்த்தியாக ஒரு குரலை வைத்து அந்த பாடல் அமைக்கப்படுகிறது. அப்ப இந்த பாட்டும் நம்மகிட்ட இல்லை, அதுவும் ஒரிஜினல் இல்லை. அதை ஒரு வீடியோ டூல்ல ஏத்துறாரு, திரும்ப பதிவிறக்க செய்யறாரு, வீடியோ பாடலாக வந்து விடுகிறது. இப்ப வீடியோவும் நமக்குள்ளது இல்லை, அதுல இருக்கிற படமும் நமக்குள்ளது இல்லை. அப்ப வரி நம்முடையது இல்லை, ஆடியோ நம்முடையது இல்லை, வீடியோ நம்முடையது இல்லை. தயாரித்து விட்டு நாம வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்கிற போது ஒரு விஷயம் சொல்கிறோம், நான் தயார் செய்த பாடல் இது என்று. அப்ப இப்படி இன்றைக்கு நிறைய பதிப்புகள் பதிப்பு திருட்டு அல்லது கருத்து திருட்டு செய்யப்படுகிறது. யாருடைய புத்தகத்தையோ கொண்டு போய் யாரோ பதிவு செஞ்சிடறாங்க, யாருடைய பாடலையோ எடுத்துட்டு போய் யாரோ பதிவு செஞ்சிடறாங்க. பதிவு செய்வதுதான் காலத்தின் மூப்பை தவிர பிறகு ஒரு வழக்கை தொடர்பு கொண்டு அதில் சான்றுகளை கொண்டு போய் நிரூபித்து அதற்கான உரிமையை பெறுவது என்பது பெரிய போராட்டமான விஷயம். அதில் 90% சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்காது. ஏனென்றால் காப்பிரைட்டுக்காக யார் விண்ணப்பிக்கிறாரோ அவர்கள் தான். இதுவரை விண்ணப்பிக்காத ஒரு இலக்கியம், இதுவரை விண்ணப்பிக்காத ஒரு படம், இதுவரை விண்ணப்பிக்காத ஒரு ஓவியம், இதுவரை விண்ணப்பிக்காத ஒரு திரைப்பாடல், இதுவரை விண்ணப்பிக்காத ஒரு கவிதை விண்ணப்பிக்கிற மனிதர் யார் என்றால் அவருக்குத்தான் அந்த காப்புரிமை வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பதிப்பாளர்கள், நிறைய படைப்பாளர்கள் நம்ம ஊர்களில் உருவாயிருக்காங்க. குறிப்பா இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு படிப்பதற்கு மட்டுமல்ல படைப்பதற்கும் நிறைய படைப்பாளர்கள் உருவாயிருக்கிறாங்க. நிறைய இளம் படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிறுகதை ஆசிரியர்கள், நாவல் ஆசிரியர்கள், கட்டுரை ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் என்றெல்லாம் நிறைய பேர் உருவாயிருக்கிறாங்க. ஆனா அந்த பதிப்புகளை எல்லாம் இன்னைக்கு நாம ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்றோமா? ஒரு சிறுகதை தொகுப்பு போடுறோம் அப்படின்னா தொகுப்புல ஒரு புத்தகமா கொண்டு வர்றதுக்கு ISBN, இன்டர்நேஷனல் புக் ஸ்டாண்டர்ட் நம்பர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ISBN நம்பரை வாங்குறதுக்கு முயற்சி பண்றோம். ஏன்? அந்த ISBN நம்பர் இருந்தாதான்
இன்னைக்கு நூலக ஆர்டருக்கு நம்முடைய புத்தகத்தை விண்ணப்பிக்க முடியும். அந்த ISBN நம்பர் இருந்தாதான் இன்னைக்கு புத்தக கண்காட்சிகளை நம்முடைய புத்தகங்களை கொண்டு போய் பார்வைக்காக வைக்க முடியும். அப்ப இந்த தேவைக்காக நாம ISBN நம்பர் வாங்குறதுக்கு கவனமா சில செயல்களை செஞ்சு அந்த அங்கீகாரத்தை பெறுறோம். ஆனா நம்முடைய படைப்பை நமக்கானதாக அங்கீகரித்துக் கொள்வதற்கு, உரிமைப்படுத்திக் கொள்வதற்கு நம்மில் 90% விரும்புவதில்லை அல்லது செய்யல. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய படைப்புகள் முறைகேடாக பயன்படுத்துகிற அந்த ஒரு அனுபவம் நேரடியாக ஏற்பட்டால் மட்டும்தான் நம் பிள்ளையை திருடி செல்லுகிற ஒரு பெண் அல்லது ஒரு தாய், ஒரு பெண்மணி, ஒரு ஆண், அவன் குழந்தையை கொஞ்சுவது போல் நம் குழந்தையை வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தால் பார்க்கிற ஒரு தாய்க்கு எவ்வளவு மன ஆதங்கம் ஏற்படுமோ, அப்படியான மத ஆதங்கத்தை ஒவ்வொரு படைப்பையும் ஒரு முகநூலில் பதிவு செய்கிற ஒரு கட்டுரை வரைக்கும் கூட நாம அதை சகித்துக் கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இருப்போம். நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாளுக்கு ஒரு கவிதையை பிரசன்ட் பண்ணி முகநூலில் அதை பதிவு செய்து வாழ்த்து தெரிவித்திருந்தேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இன்னொரு நண்பருடைய முகநூல் பதிவை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு அழகான கவிதை இருக்கு. ஒரு திருமண வாழ்த்து கவிதை. தனக்கு 22வது திருமண நாள் என்று அந்த கவிதை தொடர்கிறது. இந்த கவிதையை கேட்கிற போது எங்கேயோ கேட்ட ஒரு உணர்வு, எங்கேயோ ஒரு பார்த்த உணர்வு அப்படியே வரி வரியாக வருகிறது. அந்த கவிதையின் இறுதி எப்படி முடியும் என்றால், நான் என்னுடைய மனைவிக்கு அந்த கவிதையை வழங்குகிற போது என்னுடைய மகனுக்கு 1 வயது. 5 ஆண்டுகளுக்கு முன், இப்போது அவனுக்கு 6 வயது, அவனுக்கு 1 வயது. அப்ப அந்த கவிதையினுடைய இறுதியில என் மகனுடைய பேரையும் அந்த கவிதைக்குள்ளால ஒரு இடத்துல செருகி இருப்பேன். அது கவிதை மாதிரியே அந்த பையனுடைய பேர் அஃப்ராஸ் அப்படிங்கிற அந்த பேர் உள்ள இருக்கும். நான் அந்த கவிதையை படிச்சுட்டே வரும்போது அடுத்த திருமண நாளில் வாழ்த்து சொல்ல என்னோடு நம் மகன் அஃப்ராஸும் அப்படின்னு ஒரு வரியோட அது முடியும். இவர் கவிதை எது, வரிகள் எது, வார்த்தை எதுன்னு தெரியாம அதே பேரை அப்படியே பயன்படுத்தி தன் மனைவியினுடைய பேரை மட்டும் மாத்திக்கிட்டு அந்த கவிதையை பதிவு செஞ்சுக்கிட்டார். அப்ப முகநூல்ல உடனே போய் இந்த மகன் அஃப்ராஸ் யாரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கிறேன். அவர் பதில் சொல்றாரு. ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் அவருக்கு புரியுது, இதுல வேற ஒரு பேர் இருக்கு. அப்ப கூட நான் ஏன் அந்த கவிதை குறித்து விளக்கம் கேட்கிறேன்னு அவருக்கு மெசஞ்சர்ல கேட்கிறேன்னு அவருக்கு புரியல. பிறகு அதை கமெண்ட்ல கேட்கிறேன்னு அவருக்கு புரியல. பிறகு விளக்கம் சொன்னதுக்கு பிறகு பர்சனலா மன்னிப்பு கேட்டார். அந்த கவிதையை டெலிட் செய்தார். எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாதாரண முகநூலில் கூட இன்றைக்கு அவ்வளவு கருத்து திரட்டுகள். நாம ஒரு பதிவை போட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த பதிவுக்கு நாம உரிமை கொண்டாடலன்னு வச்சுக்கோங்க, உரிமையை பதிவு செய்யலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேர்ல நம்ம செய்ய வேண்டிய உரிமையை நாம செய்யாம விட்டுட்டா நமக்கே இன்னொருத்தர் அந்த கவிதையோ அந்த கதையையோ அந்த புத்தகத்தையோ அந்த செய்தியையோ அவர் பதிப்பு செய்து நமக்கே பதிப்பு போடுவார். அப்ப இது மாதிரியான சூழல்கள், அதுவும் இந்த இணைய பயன்பாட்டிற்கு பிறகு இந்த கருத்து திருட்டு, நூல் திருட்டு என்பதற்கெல்லாம் ஒரு அளவில்லாமல் போய்விட்டது. அப்ப ஒரு நூல்ல ஒரு புத்தகத்தை பதிவு செய்கிறோம். அந்த புத்தகம் குறைந்தபட்சம் ஒரு 200-300 காப்பி போடணும்னா ஒரு 15-18,000 ரூபாய் நாம செலவு செய்துதான் அன்னைக்கு அந்த புத்தகத்தை பதிப்பு கொண்டு வர வேண்டியிருக்கு. 18,000 ரூபாய் செலவு செய்யக்கூடியவங்களுக்கு கூடுதலா ஒரு 500 ரூபாய் செலவு செய்து அதை காப்புரிமைக்காக விண்ணப்பிங்க. அப்படி காப்புரிமைக்காக விண்ணப்பித்தால் நீங்கள் வாழ்நாள் வரைக்கும் அந்த படைப்புக்கு உரிமை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்நாளுக்கு பிறகும் 60 ஆண்டுகள், படைப்பாளன் படைப்பு வெளியிட்டதிலிருந்து வாழ்நாள் வரை, வாழ்நாளுக்கு பிறகு 60 ஆண்டுகள் வரை அந்த படைப்புக்கு உரிமை பெற்றவராக இருக்கிறார். அப்ப அந்த பதிப்புக்கான உரிமை முடிஞ்சதுக்கு பிறகு எந்த ஆடியோவையும், எந்த படத்தையும், எந்த வீடியோவையும், எந்த ஓவியத்தையும், எந்த தயாரிப்பையும், எந்த சாப்ட்வேரையும் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு படைத்தவனுக்கே அந்த உரிமை கிடையாது, தடுப்பதற்கான உரிமை கிடையாது. ஆனால் அந்த 60 வாழ்நாளுக்கு பிறகு 60 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கால அளவு. அவ்வளவு காலத்துக்குள்ளால் இறந்தே போயிட்டாரு, இறந்து போய் 40 வருஷம் ஆச்சு. இப்ப நாம போய் அந்த காப்பிரைட்டை அதை பயன்படுத்த முடியுமானா முடியாத சூழல் தான் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு எல்லாமே, ஒரு திரைப்படமா இருக்கட்டும், ஒரு நாவலாக இருக்கட்டும், அல்லது வரலாற்று குறிப்புகள், நம்ம ஊர் சேர்ந்த வரலாறு, நம்முடைய சமுதாயம் சார்ந்த வரலாறு, நம்முடைய இனம் சார்ந்த வரலாறு, நம்முடைய மொழி சார்ந்த வரலாறு, நம்முடைய எழுத்துக்கள், நம்முடைய உழைப்பை நாம பத்திரப்படுத்தணும். அது எந்த வகையில உழைத்தாலும் சரி, நீங்கள் எழுத்தாக உழைத்தாலும், புகைப்படமாக உழைத்தாலும், ஓவியமாக உழைத்தாலும், ஆவணப்படுத்துவது என்பது
பத்திரப்படுத்துவதற்காக. ஏன் நம்ம சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டுக்கு தமிழ்ல பத்திரம்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அது பத்திரமா நம்ம வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் ரொம்ப பத்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அதுவே பத்திரமா போயிடுச்சு. மலையாளத்துல பாத்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பருக்கு தான் பத்திரம்னு சொல்றாங்க. என்ன தமிழ்நாட்டுல இருந்து கூட்டிட்டு போய், எனக்கு மலையாளம் பேச வராது, எல்லா வார்த்தைகளும் நல்லா தெரியாது. ஆனால் நான் குமரி மாவட்டத்துல இருக்கிறேன். அப்படி எட்டி பார்த்தா கேரளா தான் எங்க மாவட்டத்துல. நாங்க இருக்கிறதே கடைசி மாவட்டம் பார்டர் கேரளா. ஆனாலும் எனக்கு மலையாளம் தெரியாது. அப்ப என்னோட பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர் எங்க கல்லூரியில என்னுடைய துறையில தமிழ் துறையில பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர், அவர் நண்பர் ஒருவரை அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற போது என்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்றார், புள்ளி பத்திர எழுத்துக்காரனாக்கும் அப்படின்னு. எனக்கு பயங்கர ஷாக். பத்திர எழுத்துக்காரனா? ஏன் இப்படி சொல்றாரு? நான் என்ன டாக்குமெண்ட் ரைட்டா பண்ணிட்டேன்? பத்திர எழுத்துக்காரன்னு நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? சொத்து விற்பனைகளை செய்யறதுக்கு, வாங்குறதுக்கு, கிரயம் செய்யறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் இருக்கார் இல்லையா? அவரை தான் பத்திர எழுத்துக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவரு நண்பர்கிட்ட சொல்லி அறிமுகப்படுத்துறாரு, புள்ளி பத்திர எழுத்துக்காரனாக்கும் அப்படிங்கிறார். எனக்கு கொஞ்சம் வருத்தமா போச்சு. நான் ஒரு பேராசிரியர் பணியில இருக்கேங்கிறத விட நான் அதிகமா விரும்புறது என்னுடைய ஊடக பணி. நான் பேராசிரியர் பணியை விட ஒன்றல்ல 100 மடங்கு அதிகமாக விரும்புவது நான் ஊடக பணியாக இருக்கேன். ஏன்னா ஊடக பணியில இருக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா வாத்தியாரா இருக்கேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன செய்யாத பத்திரக்கார வேலையை ஏன் இவர் சொன்னாரு அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு. சரி, அந்நேரத்துக்கு கேட்கறது நாகரிகம் இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்ல கேட்டேன், சார் இருந்தாலும் நீங்க என்ன பத்திரக்காரனை டாக்குமெண்ட் ரைட்டர் ஆக்கிட்டீங்களா சார் அப்படின்னு. இல்ல சார், என்ன விஷயம் அப்படின்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், சார் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ட என்ன பத்திரிக்கை எழுதுறவன் பத்திரம் எழுதுறவன் சொன்னீங்கல்ல அப்படி. அப்ப அவர் சொல்றாரு, சார் மலையாளத்துல பத்திரம்ங்கிறது டெய்லி பேப்பரையே பத்திரம் தான் சார் சொல்லுவாங்க, பேப்பர் ரிப்போர்ட்டர் பேப்பர்காரர் அப்படிங்கறதுதான் நான் வந்து பத்திர எழுத்தாளர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த பத்திரம் அப்படிங்கிறது எல்லா வகையிலையுமே பயன்பாட்டுக்கு வரக்கூடிய டெய்லி பிரஸ் வரக்கூடிய பதிவுகள், உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு மலர்கள் போட்டிருக்கலாம், நீங்க ஒரு இசை அமைச்சிருக்கலாம், ஒரு பீஸ் ஆஃப் மியூசிக், எதுவாக இருந்தாலும் அதை காப்பிரைட் செய்து கொள்வது 2 வகையில் பயன் தரும். ஒன்று, அது உங்களுக்கான உரிமையாக வாழ்நாள் முழுக்க இருக்கும். 2வது, உங்களுடைய படைப்பை, உங்களுடைய குழந்தையை இன்னொருவர் அப்பா அம்மா என்று பெயர் வைத்து கொண்டாடுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய சமூக அநீதி இல்லையா? அதை தடுப்பதும் நம்முடைய கடமை. அந்த வகையில் முறையாக அனுமதி பெறாமல் எதற்கு அனுமதி கொடுக்கிறோம் என்பது முக்கியம். சில புத்தகங்களை ஆடியோ புத்தகங்கள் செய்வதற்கு என்று அனுமதி கேட்பார்கள். அப்ப நாம சரியாக ஒரு ஒப்பந்த பத்திரத்தை எழுதி கொள்ள வேண்டும். என்னுடைய படைப்பு இந்த நாளில் இந்த காலத்தில் வெளியிடப்பட்டது, அல்லது இன்னும் வெளியிடப்படல, என்னுடைய கையில் இருக்கிறது எழுத்து பிரதியாக. இந்த படைப்பினுடைய ஆடியோ புத்தக உரிமையை மட்டும் எழுதணும் அக்ரிமெண்ட்ல. ஆடியோ புத்தக உரிமையை மட்டும் இந்த நபருக்கு அல்லது இந்த நிறுவனத்திற்கு நான் வழங்குகிறேன். இதற்கு பகிரமாக உரித்தான விற்பனையில் இருந்து 10% அல்லது 20% கமிஷன் தொகையை நான் பெற்றுக் கொள்வதாக உறுதி செய்திருக்கிறேன் என்பதை அவர்கள் ஒப்பந்தம் செய்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி, அந்த டாக்குமெண்ட் காப்பியை வச்சு இப்ப அந்த எக்ரிமெண்ட்டை, அந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, யார் அதனுடைய படைப்புக்கான உரிமையை உரியவர்களோ, யார் படைப்பாளரோ அவருக்கு ஒரு உரிமை தொகை என்று ஒரு தொகையை கொடுத்து விட்டு, இப்ப இன்னைக்கு வந்து சன் பிக்சர்ஸ் நீங்க பாருங்க, எவ்வளவு திரைப்படங்கள், யாரோ எடுத்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாத குப்பை திரைப்படங்கள் எல்லாம் பெரிய அளவுல சன் டிவில திரும்ப 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 போட்டு 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 ஒண்ணுமில்லாத படங்கள் எல்லாம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு இல்லையா? என்னெல்லாம் பார்த்தோன்னா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னாரு தனுஷ். அந்த விளம்பரத்தை பார்த்தாலே கடுப்பா வந்துச்சு. ஆனா அந்த விளம்பரத்துக்கு பிறகு எக்கச்சக்கமாக அந்த படத்தை போய் பார்த்தாங்க. அந்த படத்தை அவ்வளவு பார்த்த பிறகு ஏன் காப்பிரைட் இஷ்யூ போடல அப்படின்னா, அந்த படத்திற்கான ஒரு உரிமை தொகையை நிறுவனம் நேரடியாக, டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் நேரடியாக பணத்தை செட்டில் பண்ணிட்டு அதனுடைய ஃபுல்லி காப்பிரைட், முழு ஏகாவித்த அதிகாரத்தை அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்ளும். இப்ப சில ஆதர்ஸ் நினைப்பாங்க, இந்த பிரிண்ட் நான் மட்டும்தான் போடுவேன், எனக்கு மட்டும்தான் பிரிண்டிங் உரிமை இருக்கு, ஆனா என்னால டிஜிட்டல் புக் போட முடியாது, பிளிப் புக் இருக்கு போட முடியாது, அதை போடுறதுக்கு மட்டும் நான் இன்னொரு நிறுவனத்துக்கு அனுமதி தர்றேன் அப்படின்னா அவருக்கு எக்ரிமெண்ட் பண்றாரு 5% 6% எனக்கு கமிஷன் தான் தரணும். அப்ப முதல் பதிப்பு 200 காப்பி போட்டோம் அப்படின்னா 200 காப்பியும் விற்பனை ஆகுதா, அங்கேயே தங்கிட்டு இருக்கா, தேங்கி கிடக்குதா அப்படிங்கிறத அந்த ஆதர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும்.
அந்த புத்தகங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருச்சுன்னா முழுமையான தொகையை அவர் வாங்கிக்கலாம். அப்ப இது மாதிரி தன்னை சேஃப் பண்ணிக்கிறதுக்கு, செக்யூர் பண்ணிக்கிறதுக்கும் இந்த பதிப்புரிமை அப்படிங்கிறது தேவைப்படுது. தன்னுடைய படைப்பை யாரும் அவமதித்திடாமல் இருப்பதற்கும், தனிப்பட்ட முறையில் உரிமை கோரிவிடாமல் இருப்பதற்கும் ஒவ்வொரு படைப்பாளன் என்பவன் வெறும் நூலாசிரியர் மட்டுமல்ல, அவன் ஒரு கலைஞனாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையான ஒரு சிற்பியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையான கலையோடு அவன் தொடர்புடையதாக இருக்கலாம். அவன் நிறைவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு 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 படைப்பை அவனுக்கு உரிமை அல்லாமல் வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. அவன் இப்ப வந்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை அவனே கீழே கொட்டிக்கிறான் அப்படின்னா நாம யாரும் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அவன் பொருள் அவன் காசு கொடுத்து வாங்குறான், அதை கொட்டுறான், சாப்பிட்றான், கொட்டுறான், என்னமோ பண்றான், அது அவன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அந்த காசு அவன் கொடுக்காமையோ அல்லது அதுக்கு பகரமான ஒரு விஷயத்த செய்யாமையோ ஒரு 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 ஃபுட்டை எடுத்து ரோட்ல கொட்டுறான் அப்படின்னா அது எப்படி ஒரு சமூக விரோத செயலாக மாறிடுது. அதே சேம் கான்செப்ட் தான் இங்க படைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்மளால உரிமை கோர கூட முடியாது. ஏன்னா அது யாரும் தனக்கானது என்று உரிமைப்படுத்திக் கொள்ளாதது வரை அது அனாமத்தாக ரோட்டில் கிடக்கக்கூடிய ஒரு பொருளை போன்றது. யார் வேண்டுமானாலும் அந்த படைப்பை எடுத்து காப்பிரைட் செய்யலாம். யார் செய்யறதுக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது உரிமைப்பட்டது. சோ எல்லா வகையிலும் நம்ம ஊர் சார்ந்த வரலாறு தேடலாம், நமக்கு ஒரு கதையை வச்சிருக்கலாம். இஸ்லாமிய இலக்கியங்களுக்குள்ளால சின்சிலா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. சின்சிலா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடும்பங்களை பற்றிய செய்திகள், குடும்பங்களை பற்றிய கதைகள், குடும்ப புராணம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஊருக்கு புராணம் இருக்குதோ அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு புராணம் இருக்கு. அதுக்கு பேர் சின்சிலா அப்படின்னு பேர். நிறைய பேர் சின்சிலா எழுதி வச்சிருப்பாங்க. பாரம்பரியமான இஸ்லாமிய ஊர்கள் எல்லாம் பழைய வீடுகளில் அந்த சின்சிலாக்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கலாம். இன்றைக்கு 70 வயது 80 வயது தொடரக்கூடிய மூத்தவர்கள் யாராவது அந்த ஊர்களில் இருந்தால் அவர்களை கேட்டால் தெரியும். அது முழுமையான அந்த அந்த குடும்பத்தை பற்றிய உள்ளடக்கமாக அந்த சின்சிலா இருக்கும். அப்படித்தான் நம்முடைய குடும்பங்கள் பற்றின செய்தியாக இருக்கலாம், நம்ம ஊர் பற்றின வரலாறாக இருக்கலாம், நம்முடைய வழிபாடு தலங்களை பற்றிய விஷயமாக இருக்கலாம். எதுக்கு டாக்குமெண்ட் வேணும்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னால ஆவணப்படுத்துதல் பற்றின வகுப்புகள் பேசுகிற போது நான் சொல்லியிருக்கிறேன், எந்த வகையிலெல்லாம் நம்முடைய ஆவணங்களை பதிப்பு செய்து அதிகாரப்பூர்வமாக கொண்டு வர முடியும் இல்லையா. இங்க வந்து ஒரு காப்பிரைட் பண்ணக்கூடிய ஒரு லிட்ரேச்சரா இருக்குன்னா நீங்க அதை காப்பிரைட் பண்ணிக்கலாம் இல்லையா. இன்சூர் பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை நீங்க வந்து பல முகல்லாக்களில் வயல்கள் இருக்கும், தோட்டங்கள் இருக்கும், அதை பத்திரப்படுத்துறதுக்கு என்ன வழி, அந்த ஜமாத் பேர்ல அந்த தோட்டத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணா போதுமானது, ஒரு டாக்குமெண்டாக மாறி. அப்ப அது மாதிரி எல்லாவற்றையும் இன்றைக்கு பத்திரப்படுத்த வேண்டிய ஒரு தேவைக்குள் இருக்கிற போது குறிப்பாக படைப்பாளர்களுக்கான பத்திரப்படுத்தல் என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அதற்காக ஒரு சினிமாவாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், எழுதப்பட்ட ஒரு நாவலாக இருக்கலாம், படைப்பாளர் தருகிற கவிதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், அல்லது கட்டுரைகளாக இருக்கலாம், ஆராய்ச்சி கட்டுரையாக, எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் அதற்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது பதிப்புரிமை செய்வதற்கு. அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி நம்முடைய பதிப்பை நிறைவு செய்தால் அந்த நாம் வாழுகிற காலம் வரைக்கும் அந்த படைப்புக்கு யாரும் உரிமை கொள்ளக்கூடாது. அப்படி அவருடைய கவனத்திற்கு வராமல் யாரேனும் அதை பதிவு செய்திருந்தால், பயன்படுத்தி இருந்தால், அவர்களை நம்முடைய காப்புரிமை சட்டத்தின் கீழ் தண்டிப்பதற்கும் அபராதம் பெற்று வாங்குவதற்கும் அது வாய்ப்பு வழங்கும். எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய, நம்ம ஊர் பக்கத்துல யாரோ ஒருத்தங்க ஒரு படைப்பு வச்சிருக்கிறாங்க, ஒரு கவிதை வச்சிருக்கிறாங்க, ஒரு ஓவியம், குறிப்பா சிற்பி காலகாலமாக உட்கார்ந்து உழைத்து செதுக்கக்கூடிய ஒரு சிற்பி இருப்பார். அதை வெறுமனே உன்னுடைய படைப்பை போட்டு விடாமல் உன்னுடைய படைப்புக்கு ஒரு காப்பிரைட் பண்ணி வைத்தால் அது காலாகாலத்திற்கும் உனக்கு உரிமைப்பட்டதாக இருக்கும். அதில் ஒரு எழுத்தை கூட மாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி இருக்காது. ஸோ இதுதான் காப்பிரைட்டுடைய மிக முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் இன்னைக்கு குறிப்பா வந்து நிறைய பசங்க, நம்ம பிள்ளைங்க வந்து சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டு இருக்காங்க, கோடிங்ல தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை வந்து முறையா கொண்டு போய் காப்பிரைட் பண்ணியிருந்தால் அந்த காப்பிரைட் ஆர்டரோட ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போறார் அப்படின்னா அவருக்கு வேல்யூ அதிகம். இப்ப கூட நீங்க சொல்லலாம், உங்க பகுதிகளில் யாராவது இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா சும்மா புத்தகத்துல யாரோ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாம அவர் சொன்னதையே வகுப்புல வாத்தியார் சொல்லியிருப்பார். அந்த வாத்தியார் என்ன சொல்லியிருப்பாரோ அதையே மாணவனும் திரும்ப சொல்லியிருப்பான், திரும்ப எழுதியிருப்பான். அப்ப புத்தகத்துல ஒரு புத்தக ஆசிரியர் சொல்றார், அதையே அப்படி ஆசிரியர் சொல்றார், அதையே அப்படி மாணவன் சொல்றான், அதையே மற்றவர்களுக்கும் திரும்ப அடுத்த தலைமுறைக்கு பரவுது அப்படின்னா இது ஒரு யூஸ்லெஸ் சப்ஜெக்ட் இல்லையா. ஒரு 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 பயனில்லாத கல்வி, பயனில்லாத பாடம்.
அப்ப இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்ட விவகாரம்லாம் இருக்கு இல்லையா? நாம என்ன செய்யணும்? ஒரு ப்ராஜெக்டை தயார் செய்து அந்த ப்ராஜெக்டை ப்ராப்பரா எழுதணும். என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத எழுதி அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் அந்த சாஃப்ட்வேரை கொண்டு போய் இது மாதிரி காப்பிரைட் பண்ணி 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் காப்பிரைட் பண்ண ப்ராஜெக்டோட உங்களுடைய பயோடேட்டா உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா உங்க கம்பெனில நீங்க கொடுக்கக்கூடிய கம்பெனில உங்களுடைய வேல்யூ உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறதே வேற லெவலுக்கு இருக்கும். ஸோ அப்ப இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து காப்பிரைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொரு வகுப்புல நான் உங்களுக்கு ட்ரேட்மார்க் பத்தி சொல்றேன். வணிக ரீதியாக வணிக நிறுவனங்களுடைய பெயர், வணிக நிறுவனத்தினுடைய லோகோ, வணிக நிறுவனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற போர்டு, அந்த போர்டுல இருக்கக்கூடிய கலர்ஸ், படங்கள், இப்படி எல்லாத்தையும் தனித்தனியா காப்பிரைட் பண்ணலாம். சரியா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சின்ன சின்ன கட்டணங்கள் இருக்கு. இப்ப புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை புத்தகத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னால தயார் செய்து வைத்திருக்கிற அந்த நாளில் முதல் முறையாக ஒரே ஒரு காப்பிரைட்டுக்கு நாம அப்ளை பண்ணி வாங்கிட்டா அந்த 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 பயன் முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் முழுமையாக கிடைப்பதற்கான வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும். இப்ப வந்து காப்பிரைட்டினுடைய ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி காப்பிரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டுரை கொடுத்திருக்கிறேன். அந்த கட்டுரையை படிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சில புகழ்பெற்ற காப்பிரைட் இஷ்யூஸ் நாம கேள்விப்பட்டிருப்போம், சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப அது ஒரு சின்ன ப்ரீவியூவா, ஒரு முன்னோட்டமா நாம அந்த 2வது கட்டுரையை ஒரு தடவை படிச்சுக்கிட்டு திரும்ப காப்பிரைட்டினுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பத்தி படிப்போம். அதுதான் பொருத்தமா இருக்கும். நம்ம எல்லா ப்ரொசீஜரையும் படிச்சுக்கிட்டு திரும்ப இந்த கட்டுரையை படிச்சா அந்த கட்டுரைக்கு வேல்யூ இருக்காது. அதனால யார் வாசிக்கிறீங்க? 2வது கட்டுரை வாசிக்கிறீங்க. நான் வாசிக்கிறேன் சார். எஸ், ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. வெளியில இருந்தும் நம்ம வகுப்பு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்கிரீன் பாத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரே நிமிஷமா. ஓகே, வாசிங்க. தமிழில் குறிப்பிடத்தகுந்த பிரபலமான சில காப்பிரைட் புகார்களும் வழக்கு விவரங்களும். காப்பிரைட் என்பது ஒரு படைப்பு, உடைமை மற்றும் அதன் உபயோகத்தில் உள்ள உரிமைகளை உறுதி செய்வதற்கான சட்ட வடிவம் ஆகும். தமிழ் இலக்கியம், இசை, திரைப்படம் மற்றும் பிற கலைத்துறைகளில் காப்புரிமை தொடர்பான புகார்கள் முக்கியமானவை. இங்கு குறிப்பிடத்தக்க சில முக்கியமான வழக்குகளும் அவற்றின் தீர்வுகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. 1. ஓடி விளையாடு பாப்பா காப்புரிமை விவகாரம். மக்கள் கவிஞர் பாரதிதாசன் எழுதிய ஓடி விளையாடு பாப்பா பாடல் தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபலமானது. சில காலத்திற்கு முன் இந்த பாடலை ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இசைத்ததில் பாரதிதாசன் எழுதிய பாடலுக்கான உரிமை பெற்றவர்களிடம் எந்த அனுமதியும் பெறப்படவில்லை என்பதால் வழக்கு தொடரப்பட்டது. விவகாரம்: பாரதிதாசன் குடும்பத்தினர் இந்த காப்புரிமை பிரச்சனையை நீதிமன்றத்தில் எடுத்து சென்றனர். தீர்ப்பு: நீதிமன்றம் காப்புரிமை உரிமையாளரின் அனுமதியின்றி படைப்புகளை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியது. 2. இளையராஜா எம்ஜிஆர் பாடல் விவகாரம். இளையராஜா இயற்றிய பாடல்களை சில நாட்களில் அவரது அனுமதியின்றி இசை நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவதற்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்தார். விவகாரம்: குறிப்பாக அன்னைக்கு வெண்டிலேட்டர் பாடல் விவகாரம் சிக்கியது. மேலும் அவரது படைப்புகளை அந்த வெண்டிலேட்டர்ங்கிற வார்த்தை இல்ல, அது எழுத்து பிழையா இருக்கு. ஓகே, அன்னக்கிளி பாடல். ஓகே. டாரா ஹாலிவுட் படைப்புகளில் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டது. தீர்ப்பு: நீதிமன்றம் இசை விற்பனை மற்றும் காப்புரிமை உரிமைகள் பற்றிய திட்டமிடல்களை சட்ட ரீதியாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்று தீர்மானித்தது. 3. எந்திரன் படத்தின் காப்புரிமை பிரச்சினை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் திரைப்படம் வெளியீட்டிற்கு முன் படத்தில் பயன்படுத்தப்பட்ட வித்தியாசமான காட்சிகள் மற்றும் திரைக்கதை தொடர்பாக காப்புரிமை பிரச்சனை ஏற்பட்டது. விவகாரம்: ஒரு தொழில்நுட்ப கலைஞர் படம் வெளியாவதற்கு முன் சில காட்சிகள் அவரது தொழில்நுட்பத்தை சேர்ந்தவை என்று வழக்கு தொடர்ந்தார். தீர்ப்பு: நீதிமன்றம் அவரது பங்களிப்பை சரிவர மதிப்பளிக்க தயாரிப்பு குழுவுக்கு உத்தரவிட்டது. 4. சிம்புவின் பீப் பாடல் விவகாரம். பிரபல நடிகர் சிம்பு தனது படங்களில் பாடிய ஒரு பீப் பாடல் பெண்களை அவமதிக்கும் விதத்தில் இருப்பதாக பலர் குற்றம் சாட்டினர். விவகாரம்: இந்த பாடல் ஒரு சமூக குழுவினரின் உரிமையை மீறுகிறது என்று வழக்கு தொடரப்பட்டது. தீர்ப்பு: நீதிமன்றம் பாடலை பதிலாக சரியான கருத்தியல் மற்றும் சமூக பொறுப்புடன் மாற்றி வெளியிடுமாறு உத்தரவிட்டது. 5. அன்பே சிவம் திரைக்கதை விவகாரம்.
கமல்ஹாசன் நடித்த அன்பே சிவம் திரைப்படத்தின் திரைக்கதை எளிமையானது மற்றும் சில சர்ச்சைகளுடன் வந்தது. திரைப்பட வெளியீட்டுக்கு முன் ஒரு எழுத்தாளர் திரைக்கதை அவரது எழுத்திலிருந்து நகலெடுக்கப்பட்டது என வழக்கு தொடர்ந்தார். விவகாரம்: எழுத்தாளர் கதை உரிமையை நிரூபிக்க புகார் அளித்தார். தீர்ப்பு: கதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகே அடுத்த படைப்புகளை வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. 6. சங்க தமிழின் காப்புரிமை பிரச்சினை. தமிழ் இலக்கிய படைப்புகள், குறிப்பாக சங்க இலக்கியம், பல அமைப்புகள் மொத்தமாக பதிப்புரிமை பெற முயன்றுள்ளன. விவகாரம்: தமிழின் பொது மூலங்கள் சில அமைப்புகளால் தனி உரிமையாக கொள்ள முயற்சித்தது. தீர்ப்பு: நீதிமன்றம் இவை பொதுவாக பொது சொத்து என்ற வாதத்தை ஏற்று தீர்ப்பளித்தது. காப்புரிமை விவகாரங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டியவை: 1. காப்புரிமை சார்ந்த தகவல்களை உரிமையாளர்களிடமிருந்து சரியாக பெறுதல் அவசியம். 2. சட்டங்களை மதிக்காத செயல்பாடுகள் நீதிமன்றத்தால் தடை செய்யப்படும். 3. காப்புரிமை பிரச்சனைகளை சமாளிக்க தனிப்பட்ட சட்ட ஆலோசனைகள் தேவைப்படும். முடிவு: தமிழகத்தில் காப்புரிமை விவகாரங்கள் பெரும்பாலும் போதும். இப்ப இதெல்லாம் நாம கேள்விப்பட்ட விஷயங்கள். பாரதிதாசனுடைய ஓடி விளையாடு பாப்பால இருந்து ஆரம்பிச்சு எந்திரன், அன்பே சிவம் உள்ளிட்ட பிரபலமான படங்கள். ஒரு பாட்டு கூட இல்லையா, அந்த சிம்புவுடைய பீப் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறதா இருந்தா, சில பாடலுடைய வரிகள் காப்புரிமையும் தாண்டிய சட்ட பாதிப்புகளை உருவாக்கும். நீங்கள் கோவன் என்கிற அந்த மக்களிசை கலைஞனை அறிந்திருப்பீர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மதுக்கடைகளை எல்லாம் அரசு மயமாக்கி டாஸ்மார்க்காக கொண்டு வந்த அந்த காலகட்டத்தில் பொதுவுடைமை அமைப்புகள், இயக்கங்கள் அப்போது கடுமையாக எதிர்த்தன. அப்படி எதிர்த்த போது இடதுசாரி இயக்கத்தில் உறுப்பினராக இருந்த கோவன் அவர்கள் ஒரு மக்கள் விழிப்புணர்வு பாடலை போடுகிற போது இந்த பாட்டில் அரசு மதுக்கடைகளை திறந்த விஷயத்தின் மீது மிக கோபமாக சில ஒரு விஷயங்களை உள்ளடக்கி ஒரு பாடலை குப்பளித்திருந்தார். அதுல கடைசியாக அந்த பாட்டினுடைய 2வது சரணத்துடைய முடிவுல விளக்கு அணைஞ்சு போச்சு வீட்டுல. ஏன்னா இந்த மதுபான கடைகளால் சம்பாதித்து வரக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆண்கள் மதுபான கடையில கொடுத்துட்றாங்க. அதனால வீட்டுல சமைக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, கரண்ட் இல்லை, வீட்டுல எல்லாம் பசியும் பட்டினியுமா இருக்கக்கூடிய அளவுக்கு சூழல்கள் மோசமா இருக்குங்கிறத எடுத்துரைப்பதற்காக ஒரு வரியை போட்டிருந்தார். விளக்கு அணைஞ்சு போச்சு வீட்டுல, விளங்குமா இந்த பொம்பளை அப்படின்னு அந்த பாடல் வரி அமையும். இந்த வரியால கடுப்பான அம்மா அவரை கைது செய்ய உத்தரவிட்டது மட்டுமல்ல, அவர் மீது தேச பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தது. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, வெறும் காப்பிரைட் அப்படிங்கிறதையும் தாண்டி சில விவகாரங்கள் காப்பிரைட் பதிப்புரிமையையும் தாண்டிய விவகாரத்தை அது நீதிமன்றத்துக்கு போகிற போது வைத்துவிடும். எனவே இந்த விஷயத்துல நாம மற்றவர்களுடைய படைப்பை காப்பிரைட் வாங்குறதுலயும் கவனமா இருக்கணும். மற்றவர்களுடைய படைப்பை, மற்றவர்களுடைய எழுத்துக்களை, மற்றவர்களுடைய கவிதைகளை, மற்றவர்களுடைய இசையை, மற்றவர்களுடைய படங்களை, உழைப்பை நாம நமக்கானதாக மாற்றிக்கொள்கிற போதும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மிக தெளிவாக பதிவு செய்து நாம ஒரு எக்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை அப்படி தவறுகிற பட்சத்தில் நாம் அந்த என்ன விவகாரம் வருகிறதோ அந்த காலகட்டத்திலாவது குறைந்தபட்சம் அதை பதிவு செய்து வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ரைட். இப்ப எப்படி காப்பிரைட் பண்றது? இப்ப ஒரு காலத்துல எல்லாமே மேனுவல் ப்ராசஸிங்கா இருந்துச்சு. இப்ப ஆன்லைன் ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக ஒரு இணையதளம், அந்த இணையதளத்துல ஆன்லைன்லயே ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கிளியர் டீட்டெயில்ஸோட நாம ஒரு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நாம அப்ளை பண்ணிடலாம். அந்த அப்ளை பண்ண அந்த காப்பியை ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து அந்த இணையதளத்திலேயே கொடுத்துருக்கிற முகவரிக்கு நீங்க அனுப்பி வச்சுட்டா விஷயம் முடிஞ்சுது. இவ்வளவுதான் காப்பிரைட்டுக்கான விஷயம். சொல்றது ரொம்ப எளிமையா இருக்கு, 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப ஆஸ் ஃபார் ப்ரொசீஜர் அப்படிங்கிற அடிப்படையில கவனமா கேட்டுக்கோங்க. என்னென்ன அடுத்தடுத்த படிநிலைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வாசிங்கம்மா. காப்பிரைட் ஆக்ட் என்றால் என்ன? பதிப்புரிமை சட்டம். காப்பிரைட் ஆக்ட் என்பது ஒரு சட்ட வடிவமைப்பு ஆகும். இது ஒரு உருவாக்குனரின் படைப்பை, அவர்களின் ஆவணங்கள், கலைப்பொருட்கள், திசை மற்றும் திரைக்கதை போன்றவற்றின் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு உரிமையை உறுதி செய்ய உதவுகிறது. இந்த சட்டம் படைப்புகளை அனுமதியின்றி பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் உரிமையுள்ளவர்களுக்கு பொருளாதார மற்றும் நன்னடத்தை பலன்களை வழங்குவதற்கும் உருவாக்கப்பட்டுள்ளது. பதிப்புரிமை சட்டத்தின் வரலாறு. இந்த சட்டம் முதலில் இந்தியாவில் 1914ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது.
பின்னர் 1957 திருத்தப்பட்டு இந்திய காப்பிரைட் ஆக்ட் 1957 என்ற பெயரில் நடைமுறைக்கு வந்தது. ரைட். இது இப்பவும் இது சர்வதேச வந்து 1957 காப்புரிமை சட்டம் தான். ஓகே, இப்பவும் அதுக்கு பேர் அதே சட்டம் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் பின்னால வந்து இப்ப இந்த இணைய புத்தகங்கள், மின்னூல்கள், ஆடியோ புத்தகங்கள் இதெல்லாம் வரும்போது அதனுடைய சாராம்சங்களை ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் உட்படுத்தியிருக்காங்களே தவிர காப்பிரைட் ஆக்ட் 1957 அப்படிங்கிறதா. சரி, நான் இதுக்கு முன்னால பேசும்போது ஒரு செய்தியை சொல்ல வந்து அது அப்படி டைவர்ட் ஆகி அந்த செய்தியை முடிக்காம விட்டுட்டேன். இது மாதிரி இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடியவங்க, தொழில்நுட்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பயோடேட்டா அப்படிங்கிறத மட்டும் தயார்படுத்தாம அவங்க இது மாதிரி ஏதாவது ஒரு தயாரிப்பு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஒரு இன்வென்டட் ஏதாவது ஒன்ன செஞ்சு அதை வந்து ஒரு காப்பிரைட் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி காப்பிரைட் பண்ணணும். ஒரு பயோடேட்டால, ஒரு ப்ரொஃபைல்ல 4 பொருளுக்கான காப்பிரைட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு மேட்ரை அந்த ப்ரொஃபைல்ல பார்த்தாலே அதுக்கு ஒரு வேல்யூ. பாருங்க, சாதாரணமா வீட்டுல உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலை, நீங்க செய்திருக்கக்கூடிய ஒரு கோடிங், ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை நாம வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், நம்முடைய பயோடேட்டால காப்பிரைட் செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்னு ஒரு லிஸ்ட போட்டு அது ஒவ்வொன்றுக்கும் காப்பிரைட் உரிமையுடைய லைசன்ஸ் நம்பரோட அந்த பயோடேட்டால பதிவு செஞ்சோம்னா அந்த வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனமே அதிர்ந்து போயிடும். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து வேல்யூ இருக்கும். அது மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்வதற்கு முன் வரணும். அவ்வளவுதான். இது நான் அதை சொல்ல வந்து அதுக்கப்புறம் அப்படி திசை மாறிடுச்சு. இதை கருத்தில் வச்சுக்கோங்க. ரைட், இப்ப வாசிக்கலாம். இது சர்வதேச அளவில் முக்கியமான பெர்ன் கூட்டமைப்பு மற்றும் உலக வர்த்தக அமைப்பு உள்ளிட்ட விதிமுறைகளுக்கு இணங்க செயல்படுகிறது. பதிப்புரிமையின் முக்கிய அம்சங்கள்: 1. பாதுகாப்பு உரிமை. எந்த வகையான படைப்பும், சிறப்பு படைப்புகள், ஆவணங்கள், இசை மற்றும் மென்பொருட்கள் உரிமையாளர் அனுமதியின்றி பயன்படுத்தப்படக்கூடாது. 2. பதிப்புரிமை காலம். சாதாரணமாக படைப்பாளி உயிர் வாழும் காலம் மற்றும் அவர் இறந்த பின் மேலும் 60 ஆண்டுகள் இந்த உரிமை செயல்படும். 3. உரிமைகள் வழங்கும் விதிமுறை. உரிமையாளர் தன்னுடைய படைப்பை வேறு ஒருவருக்கு எந்த அளவிற்கு வழங்க முடியும் என்பதற்கான சட்ட அமைப்பை இது விளக்குகிறது. பதிப்புரிமையின் பயன்கள். வேற ஒருவருக்கு அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது பேசிக்கா ஒரு ஒரு வரலாற்று பின்பலம். அத கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதுகிறார். அது எழுதுகிற போது அது அவருக்கு உரிமையானதாக மாறுது. ஆனா கதை அவருக்கானது இல்லை. அந்த நாவல்ல சில அம்சங்களை உள்ளடக்கி அது அவருக்கானதாக மாத்திக்கிறார். அதுக்கு பிறகு அதே விஷயம் வந்து திரைப்படமாகிற போது இப்ப அதுக்கு ஒரு காப்பிரைட் தேவைப்படுது இல்லையா? இப்ப ஏற்கனவே கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு காப்பிரைட் இருக்கு, அது வெளியிட்ட பதிப்பகத்துக்கு ஒரு காப்பிரைட் இருக்கு. இதுக்கு பிறகு நான் வந்து தனிப்பட்ட புத்தகமாக போடுகிறேன் அப்படின்னு யாராவது அந்த தொகுப்பை கேட்க வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு காப்பிரைட் தேவைப்படும். இப்ப அதே விஷயத்த அவர் சங்கர் படமா எடுத்துட்டாரு. இப்ப அந்த படத்துக்கு ஒரு காப்பிரைட், அந்த காப்பிரைட்டை வாங்காம இதை பொன்னியின் செல்வனை படமாக்க கூடாது, படமாக்கி இருக்க முடியாது. சரி, இப்ப அடுத்த மாதிரி நிறைய ராஜராஜ சோழனுடைய கதைகளாக இருக்கலாம், கட்டபொம்மனுடைய கதைகள் பாருங்க, சினிமா இல்லைன்னா நமக்கு தெரியாது. அப்ப இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப கூட வீரயுக நாயகன் வேல்பாரி அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க லட்சக்கணக்கான வாசகர்களினுடைய வாசிப்பை பெற்ற அந்த நூல் வந்து இப்ப சங்கரால் படமாக்கப்பட இருக்கிறது. இப்ப அதற்கான முதல் கட்ட அந்த மலைகளை பார்வையிடுகிற பணிகள் துவங்கி இருப்பதாக பத்திரிகை செய்திகள் எல்லாம் சொல்லுகிறார். அப்ப ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறும் போது கூட யாருக்கு அந்த உரிமையை கொடுக்குறோம்? இப்ப உதாரணமா பிரிண்டிங் புக்கு போடக்கூடிய நிறுவனத்துக்கு நாம ஒரு புத்தகத்தை காப்பிரைட் பண்ணி கொடுக்குறோம். அவருக்கே அந்த புத்தகத்தை கொண்டு போய் ஆடியோ புக்கா போட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஆடியோ புத்தகத்தை போடுறதுக்கு ஒரு தனி எக்ரிமெண்ட் இருக்கு. சரி, இப்ப அவங்க 2 பேருக்கும் செஞ்சுட்டோம். இப்போ நாங்க வந்து ஒரு மின் புத்தகமா கிண்டில் மாதிரியான தளத்துல அல்லது வேற ஒரு பிரைவேட் தளத்துல நாங்க போட்டுக்கிறோம், இப்ப அதுக்கு நான் போட முடியுமா அப்படின்னா அதுக்கும் முடியாது. ஏன்? அந்த அந்த படைப்பாளர் அச்சிடுவதற்கு மட்டும்தான் தன்னுடைய உரிமையை கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்த கட்டத்துல எது செய்யறதா இருந்தாலும் அவர்கிட்ட திரும்ப அனுமதி வாங்கிதான் அதை செய்ய முடியும். அந்த அளவுக்கு பதிப்புரிமை அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வாசிங்க. பதிப்புரிமையின் பயன்கள். 1. உரிமையாளர் பாதுகாப்பு. படைப்பாளி தனது படைப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதில் முழு கட்டுப்பாட்டை பெறுகிறார். 2. அர்த்தபூர்வ வருவாய். தன் படைப்புகளை விற்பனை அல்லது பயன்பாடு மூலம் படைப்பாளி பொருளாதார ஆதாயத்தை பெற முடியும். 3. உருவாக்கம், ஊக்குவிப்பு. பாதுகாப்பு மற்றும் வெகுமதிகளின் வாய்ப்புகள் காரணமாக புதிய ஆவணங்கள் மற்றும் கலை பாடல்களை உருவாக்குவதற்கு ஊக்குவிக்கிறது. ஆன்லைன் வழியாக பதிப்புரிமை பெறும் முறை. பதிப்புரிமை கோருவதற்கு இந்திய பதிப்புரிமை அலுவலகம் ஆன்லைனில் விண்ணப்ப முறையை எளிதாக்கி உள்ளது.
கீழே படிப்படியாக விளக்கம் தரப்பட்டுள்ளது. 1. அவசியமான ஆவணங்களை தயார் செய்தல். உங்கள் படைப்பின் முழு விவரங்கள், உரிமையாளர் பெயர் மற்றும் தொடர்பு தகவல்கள், படைப்பின் வகை, இசை, நூல், கலை, மென்பொருள் போன்றவை. தேவையான செலவு தொகை. 2. பதிப்புரிமை இணையதளத்தை அணுகுதல். https copyright.government.in என்ற இணையதளத்தில் சென்று பதிவு செய்தல். http.copyright.gov.in இதான் அந்த இணையதளம். உங்களுக்கு இணையதளத்தை அந்த நோட்லயே கொடுத்துருக்கிறேன். நம்ம டிஜிட்டல் புக் மேக்கிங் குரூப்ல வந்திருக்கிறவங்களுக்கும் அந்த குரூப்லயும் நான் அந்த 2 ஆர்டிக்கிளையுமே போட்டிருக்கேன். நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இத குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம ஒரு காப்பிரைட் ஒரு புத்தகத்துக்கு வாங்குறோம். அந்த புத்தகம் காலம் முழுக்க நமக்கிட்ட இருக்கும் அப்படின்னா, 2வது புத்தகம் அடுத்த புத்தகம் போடும்போது அதே புத்தகத்தினுடைய இதை காப்பிரைட் வாங்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இப்ப நீங்க ஐஎஸ்பிஎன் வாங்குறதா இருந்தா ஒவ்வொரு புத்தகத்துக்கும் தேவைப்படும். இப்ப இந்த படைப்பு எந்த வடிவத்துல வந்தாலும் சரி, அந்த படைப்பு ஆடியோ வடிவத்துல ஆடியோ புக்ஸா வந்தா, வீடியோ வடிவத்துல படமா வந்தா, ஓடிடில வந்தா, எதுல வந்தாலும் அந்த கண்டென்ட்டுக்கு யார் மூலகர்த்தாவாக இருந்தாரோ, பதிவு செஞ்சிருக்கிறாரோ அவர் தான் உரிமை கூறக்கூடியதாக இருப்பார். ரைட், வாசிங்க. 3. விண்ணப்ப படிவத்தை நிரப்புதல். இணையதளத்தில் உள்ள இ-ஃபில்லிங் பகுதியில் பதிவு செய்து தகுந்த விண்ணப்பம் ஃபார்ம் 14 மூலம் விவரங்களை நிரப்பவும். ஃபார்ம் 14 இதுதான் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்ப படிவம். இந்த ஃபார்ம் 14 இப்ப ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஃபார்ம் 14 நம்ம ஏற்கனவே நிறைய தாலுக்கு பயன்படுத்தியிருப்போம், நிறைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்தியிருப்போம், வட்ட வழங்கல் துறையில பயன்படுத்தி ஃபார்ம் 14 நம்ம நாடகத்துல பயன்படுத்தியிருப்போம். இப்ப இங்க இந்த காப்பிரைட்டுக்காக ஃபார்ம் 14 யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட். 4. கட்டணம் செலுத்துதல். பேமெண்ட் வழியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்தவும். கட்டணம் பொதுவாக உருவாக்கப்பட்ட படைப்பின் வகைக்கு ஏற்ப மாறுபடும். 5. ஆவணங்களை பதிவேற்றம். கட்டணம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நாம எவ்வளவோ செலவு பண்ணி ஒரு படைப்பை தயார் பண்றோம். அந்த படைப்பை ப்ராப்பரா நாம காப்பிரைட் பண்ணணும். அதுக்கு புத்தகமாக இருந்தால் 500 ரூபாய் அப்படின்னு ஒரு கட்டணம் வச்சிருக்கிறாங்க. மற்ற படைப்புகள் சினிமா அல்லது ஓடிடி அல்லது நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி வேற வெரைட்டியான ப்ரோக்ராமா இருக்கு, வேற வெரைட்டியான விஷயமா இருக்கு அப்படின்னா அதுல ஒவ்வொன்றும் எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதை கணக்கிடுறதுக்கு ஒரு ஒரு விவரம் கொடுத்திருக்கிறாங்க. இதே copyright.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்திலேயே ஒவ்வொன்றுக்கும் இப்ப பொருட்கள் பார்சல் பண்ணி கொண்டு போறதா இருந்தா அதுக்கு என்ன மதிப்பு, இது அப்படிங்கிற எல்லாமே தனித்தனியா அதுக்கு என்ன சாரி நான் இதை மாத்தி சொல்லிட்டேன். இப்ப ஒரு விஷயத்த புதுசா நாம கிரியேட் பண்ணி அதை கொண்டு போய் நாம சேல் பண்றோம் அப்படின்னா, இப்ப சேல் பண்றதுக்கு எப்படின்னா மியூசிக் சேல் பண்ணுவாங்க. மியூசிக்கை கம்போஸ் பண்ணி வெறும் மியூசிக்கை சேல் பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கை மட்டும் சேல் பண்ணுவாங்க, மாண்டேஜ் மியூசிக்கை மட்டும் சேல் பண்ணுவாங்க. அது மாதிரி சேல் பண்ணக்கூடிய விஷயமா நாம அதை பேக் பண்ணி பண்றோம் அப்படின்னா அதுக்கான கட்டணம் என்ன அப்படிங்கிற ஒவ்வொன்றை பத்தியும் தனித்தனியா அதுல விவரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த விவரத்தை நீங்க படிச்சு பார்த்து இதே இணையதளத்துல கொடுத்திருக்காங்க, நீங்க அதை படிச்சு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வாசிங்க. 5. ஆவணங்களை பதிவேற்றம் செய்தல். விண்ணப்ப படிவத்துடன் உங்கள் படைப்பின் நகல் மற்றும் தேவையான ஆதார ஆவணங்களை PDF அல்லது JPEG வடிவில் பதிவேற்றவும். 6. அடையாள எண்ணை 5 MB அப்படிங்கிற ஒரு ரொம்ப சராசரியான அளவு தான் அதுக்கு கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும். அப்புறம் நீங்க என்ன வகையான காப்பிரைட் எதற்காக கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அதுல சேர்க்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட் வேறுபடும். ஆனா எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காப்பிரைட் வாங்குறதுக்கு கம்பல்சரி ஆதாரோடைய அட்டாச்மெண்ட் வேணும். இப்ப இந்த ஃபார்மை பதிவிறக்கம் செய்து அதுல தேவையான அதை ஃபில்அப் பண்ணி பதிவிறக்கம் செய்யணும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது கூட அட்டாச் பண்ணி சிங்கிள் PDF-ஆ 4 MB-ல அதை கன்வெர்ட் பண்ணி அதே தளத்துல அப்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த டவுன்லோட் பண்ணி நாம சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். சைன் பண்ண வேண்டிய இடத்துல சைன் பண்ணிட்டு அதை ஸ்கேன் பண்ணி PDF பண்றோம் இல்லையா, அதனுடைய ஒரிஜினல் காப்பியோட நம்முடைய ஆதார் ஜெராக்ஸ், அதுல என்னென்ன ஜெராக்ஸ் நாம ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோமோ அதனுடைய எல்லா காப்பீஸையும் செல்ஃப் அட்டஸ்ட், முன்னால கெசட் அட்டஸ்டேஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதை ஒரு பிரிண்டட் காப்பியா, அதாவது ஒரு ஹார்ட் காப்பியா நாம அதிலே முகவரி கொடுத்திருப்பாங்க, அந்த முகவரிக்கு நாம அனுப்பி வச்சிடணும். இதுதான் நமக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர். ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ரொசீஜர். ஒரு முறை வாங்கினால் போதுமானது. வாசிங்க. 6. அடையாள எண்ணை பெறுதல். விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு ஒரு அடையாள எண்ணை டைரி நம்பர்
பதிப்புரிமை அலுவலகம் உங்கள் விண்ணப்பத்தை சரிபார்த்து அதை சிறப்பு அலுவலரிடம் அனுப்பும். எத்தகைய எதிர்ப்புகளும் இல்லை என்றால் பதிப்புரிமை சான்றிதழ் 6 மாதங்களில் வழங்கப்படும். ரைட். இப்ப ஒரு பதிப்புரிமை விஷயம் உங்களுக்கு கூடுதலா இங்க சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப வந்து டைரி நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனாலே நமக்கு ஒரு நம்பர் வந்துடும். திரும்ப போய் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு அதே சைட்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுல போய் நீங்க இந்த டைரி நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத தந்துருவாங்க. 6 மாதம் வரைக்கும் காலம் எடுத்துப்பாங்க. இப்ப வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் போடுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் கிடைத்த உடனேயே அதை வெரிஃபை பண்ணி நீங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பரா வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ண உடனே ஒரு நோட்டிபிகேஷன் போடுவாங்க. அந்த நோட்டிபிகேஷன் பீரியட் வந்து 1 month 30 days. அவங்க பப்ளிஷ் பண்றதுல இருந்து 30 days. 30 நாள்ல இந்த இந்த பதிப்புரிமைக்கு யாராவது உரிமை கோர்றாங்களா அப்படிங்கறத பார்ப்பாங்க. யாராவது உரிமை கோரினால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உரிமை கோரியவரையும் பதிப்பித்தவரை உரிமை கேட்டவரையும் வந்து அலுவலகத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதற்கான மாநில அலுவலகம் காப்புரிமை செய்வதற்கான மாநில அலுவலகம் இருக்கும். அங்க வந்து அழைத்து விசாரணை செய்வார்கள். அதுல வந்து காப்புரிமை கோரியவர் இல்ல இது என்னுடைய படைப்பு தான் என்னுடைய தயாரிப்பு தான் அப்படிங்கிறத முழுமையாக அவர்கள் முன்னால் உறுதி செய்து நிரூபித்தால் அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்கலாம் அல்லது ஃபைன் பண்ணலாம். அது அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஃபைன் போட்டு அனுப்பி வச்சிருவாங்க. ஒருவேளை அதை நிரூபிக்க தவறக்கூடிய பட்சத்தில் அந்த புதுசாக இது என்னுடையதுதான் அப்படின்னு காப்பிரைட்க்கு அகேன்ஸ்ட் பண்ணி ஒருத்தர் பேசினார் இல்லையா, அவர் அதை நிரூபிக்கணும். அவர் நிரூபிக்கக்கூடிய பட்சத்துல அவருக்கு அந்த காப்புரிமை பதிவு செய்து கொடுப்பதற்கு அவர் விரும்பினால் பதிவு செய்து கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் அவருடைய கோரிக்கை ஏற்கனவே என்னுடைய அனுமதி இல்லாமல் பதிப்பு செய்ததற்கு இவர்கள் மீது புகார் தொடர வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும், சிறை தண்டனை வழங்க வேண்டும், அபராதம் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு அவர்கள் முறையீடு செய்தால் தவறாக அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய இன்னொருத்தருடைய படைப்பை காப்பிரைட் செய்வதற்காக விண்ணப்பித்ததற்காக சட்டப்படி குற்றம் என்கிற அடிப்படையில் காப்பிரைட் ஆக்ட் 1957 கீழ் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். ரைட், நெக்ஸ்ட் வாசிங்க. பதிப்புரிமை மீறலின் சட்ட நடவடிக்கைகள். 1. தடை உத்தரவு. பதிவு செய்யப்பட்ட படைப்பை அனுமதியின்றி பயன்படுத்தும் எவரிடமும் சட்ட முறையால் தடுப்பு உத்தரவை பெறலாம். 2. சம்பாதிக்கப்பட்ட வருவாய். மீறலால் வரும் அனைத்து வருமானங்களையும் உரிமையாளருக்கு பெற செய்ய முடியும். 3. தண்டனைகள். இந்திய சட்டத்தின் கீழ் மீறல் தண்டனை குறைந்தது 50,000 மற்றும் அதிகபட்சம் 2 லட்சம் வரை இருக்கலாம். பதிப்புரிமையின் எதிர்கால முக்கியத்துவம். நவீன காலத்தில் டிஜிட்டல் தளங்கள் வளர்வதற்காக பதிப்புரிமை சிக்கல்களை தெளிவாக விளக்கி அதை சரியாக பாதுகாக்கும் விதிமுறைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சமூகத்திற்கான பயன்கள். 1. புத்தகங்களின் தரமான பதிப்புகளை உறுதி செய்வதற்கும் பிற்கால சந்ததிகளுக்கு புத்திசாலித்தனமான ஆவணங்களை வழங்கவும் உதவுகிறது. 2. கல்வித்துறையில் தரமான மற்றும் சட்டப்பூர்வமான படைப்புகளை பயன்படுத்த உதவுகிறது. 3. தொழில் துறைகளின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும். முடிவுரை. பதிப்புரிமை சட்டம் ஒரு சமூகத்தின் அறிவாற்றல். ஓகே, இதான் காப்பிரைட் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு நோட்டாவும் கொடுத்துருக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்விகள் இருந்தா நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாம். இல்லைன்னா நீங்க உங்களுடைய அந்த இணையதளம் கொடுத்துருக்கிறேன், நீங்களே அதை ஓபன் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுல எல்லா ப்ரொசீஜர்ஸுமே டீடைல்டா கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது தேவைன்னா கூட நீங்க என்னுடைய பர்சனல்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம குரூப்ல உள்ளவங்களும் இருக்காங்க, அந்த புக்கு டிஜிட்டல் புக் கிரியேஷன்ல உள்ளவங்களும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும், குரூப்ல இருக்கு, நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏதாவது இப்ப பேச வேண்டிய கேள்விகள் இருக்கா? முடிச்சிடலாமா? சொல்லுங்க சார். இப்போ காப்பிரைட்ல இப்போ வேற மொழியிலிருந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது எப்படிங்க சார்? அதை காப்பிரைட் பண்ணணுமா? இல்ல டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு காப்பிரைட் அதனுடைய மூல மொழி வெளிவந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர்கிட்ட நாம ஏற்கனவே அதை மொழிமாற்றம் செய்வதற்கான ஒரு ஒப்பந்த பத்திரம் செய்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஆசிரியர் இப்போது உயிரோட இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமா அவங்க அந்த புத்தகத்தை அவங்க காப்பிரைட் பண்ணிருப்பாங்க. அந்த காப்பிரைட்ல இதை கேட்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த ஆதருடைய பிரசன்ட் இல்லாத பட்சத்துல அதனுடைய பொறுப்பும் உரிமையும் யாருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒண்ணு அவங்களுடைய ஃபேமிலியோ, மகளோ, மனைவியோ, அக்கனோ அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய புத்தக நிறுவனத்தை கொடுத்திருப்பாங்க, அவங்களுடைய பிரஸ் அல்லது அவங்களுடைய பப்ளிகேஷன் கொடுத்திருப்பாங்க. யாருக்கு கொடுத்திருக்காங்களோ அவங்களோட அதை ஆல்ரெடி அந்த பேசிக் டெக்ஸ்ட் மூல எழுத்தை
பயன்படுத்திக் கொள்வதற்கு அவங்கள்ட்ட ஒரு ஒப்பந்த பத்திரம் செய்து கொள்ள வேண்டும். நாம இங்க சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 4 அப்படி நம்ம அது எந்த வகைப்பட்ட நூல் அப்படிங்கிற விவரம்லாம் அந்த ஃபார்ம்ல கேட்டிருப்பாங்க. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொன்னா அதற்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொன்னா ஒரு 4 எம்பில அதுல நாம இந்த எக்ரிமெண்ட் காப்பியையும் கூட ஸ்கேன் பண்ணி முறையாக அவர்கள்ட்ட அனுமதி வாங்கி தான் நாம இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் நாம அதுல பதிவு செய்யணும். சார் கடையினுடைய லோகோ எல்லாம் இதே மாதிரி பதிப்புரை பண்ண முடியுமா சார்? இல்ல சார், லோகோ வந்து ட்ரேட் மார்க் அப்படிங்கறது நான் இன்னொரு வகுப்புல அதை உங்களுக்கு சொல்றேன். ட்ரேட் மார்க்குக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் இருக்கு. இது ஒன்லி காப்பிரைட்ஸ். நீங்க ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதுறீங்க, உங்க குடும்ப விஷயங்கள் எழுதுறீங்க, நீங்க ஒரு விஷயத்த படைக்கிறீங்க, ஓவியமா இருக்கீங்க, வரைகிறீங்க, டிஜிட்டலைஸ்ட் ஆர்டிகிள் பண்றீங்க, சாஃப்ட்வேர் தயார் பண்றீங்க, இப்படி எதை உருவாக்குறீங்களோ உருவாக்குற அத்தனையுமே நீங்க காப்பிரைட் பண்ணிக்கலாம். லோகோ, கடையுடைய நேம், கம்பெனி நேம், இது எல்லாமே ட்ரேட் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் அதனுடைய ப்ரொசீஜர் பத்தி இன்னொரு வகுப்புல பேசுறேன். சார் சொல்லுங்க. இந்த ஆரம்பத்துல கிளாஸோட ஆரம்பத்துல சொன்னீங்க சார், அது இப்ப குழந்தை வந்து தகப்பன் தான் சொந்தம் சொல்லி 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளா இருந்தா உடனே அவன் கேள்வி கேட்பாடு இல்லாம தாயார்ட்ட ஒப்படைக்கணும் சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா, தாயார்ட்ட ஒப்படைக்கிறது மீன்ஸ் அவங்களுடைய பராமரிப்புக்காக தாயார்ட்ட தான் ஒப்படைக்கணும். அதான் வித் ரூல்ஸ். இது தாயார் ஏத்துக்க விரும்பல இல்ல தாயார் கேட்டா தானே அதை கொடுக்க முடியும். தாயார் உரிமை கோருகிற பட்சத்துலதான் நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர். தாயார்கிட்ட அந்த புள்ள 18 வயசு வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு பிறகும் இருக்கலாம். பட் உரிமை கோருகிற ரைட்ஸ் தான் வந்து தாயாருக்கு உண்டே தவிர குழந்தை எப்போதுமே தகப்பனுக்கு தான் உரிமை. தேங்க்யூ சார். நீங்க எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் அதை தாய்க்கு மாத்திக்க முடியாது. ஏன்னா அது வந்து யாரு எந்த தகப்பனுக்கு பிறந்ததோ அந்த தகப்பனுக்கு தான் அந்த குழந்தை உரிமை. தகப்பன் ஒருவேளை பொறுப்பேற்கல, அவங்க அம்மாவோட விட்டுட்டார் அப்படின்னா அந்த குழந்தைய காலம் முழுவதும் அந்த அம்மாவுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாயினுடைய பராமரிப்பு கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில நீதிமன்றம் இந்த வரையறையை வச்சிருக்குது. அப்பமும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப வந்து அந்த அம்மா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதனால எங்க பிள்ளைய வந்து சரியா கவனிக்க மாட்டாங்க, அல்லது வந்து அந்த அம்மாவுடைய மனோநிலை வந்து சரியா இல்லை, அவங்க வந்து பல்வேறு விதமான விவகாரத்தினால கொஞ்சம் மிஸ்பிஹேவியரா இருக்காங்க, ஸோ அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவால ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கோரிக்கையா வச்சு அவர்களை உளவியல் ஆலோசனைகள்லாம் பரிசோதனைகள்லாம் செய்து அது மாதிரி அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஆர் பிசிக்கல் ஆர் மென்டலி ஹெல்த் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்பவும் இதை நீதிமன்றம் இது பரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வந்தேன், அதுல இருந்து கேள்வி கேட்குறீங்க. ஓகே, நீங்க கிளாஸ்ல இருந்தாலும் அதை அடுத்து கேட்கல சார். இல்ல கேட்க தெரிந்து வர வேண்டிய முக்கியமான விஷயம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. சார் ஆத்தருடைய டெத்துக்கு அப்புறம் 60 இயர்ஸ்க்கு தானே காப்பிரைட் வேலிட்? 60 இயர்ஸ். அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணனும்னா பப்ளிகேஷன் கிட்ட 60 இயர்ஸ் ஆயிருந்தா கூட கேட்கணுமா? ஆயிருந்தா கேட்க வேண்டியது இல்ல. ஓகே. ஆயிருந்தா அந்த யாருக்குமே காப்பிரைட் உரிமை தனிப்பட்ட முறையில வராது. அது வந்து ஜெனரலைஸ்டா பயன்படுத்திக்கலாம். நீங்க எந்த வடிவத்துல வேணாலும் பயன்படுத்தலாம். ஆடியோ புக்கா பயன்படுத்தலாம், டிஜிட்டல் புக்கா பயன்படுத்தலாம், என்ன வடிவத்துல வேணாலும் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப திருக்குறளை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க, திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்க முடியும்? அது முடியாது தானே. அதுதான் அதுல இருக்கிற 60 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அவருடைய டெத்துக்கு பிறகுதான். இதுவே வந்து பதிப்பகம் டைரக்டா காப்பிரைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆதருக்கு டெத்துக்கு அவசியம் இல்லை. பதிப்பு வெளிவந்த நாள்ல, முதல் பதிப்பு வெளிவந்த நாள்ல இருந்து 50 ஆண்டுகள், அதுக்கப்புறம் நீங்க அதே பதிப்பு அதே நூலை இன்னொரு பதிப்பகம் கூட அந்த புத்தகத்தை போட்டுக்கலாம். அப்போ ஆதர் உயிரோட இருந்தா கூட நோ ப்ராப்ளம், ஏன்னா அவருக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பதிப்பகத்திற்கு 50 ஆண்டுகள் தான் காப்பிரைட் உரிமை. ஓகே ஓகே, முடிச்சிடலாமா? சார் சொல்லுங்க சார். இது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல எல்லாமே டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, நிறைய விஷயத்தை கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, நிறைய நீங்க இதுக்காண்டி பண்றீங்க. பட் நம்ம எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு சும்மா செய்தி மாதிரி போயிட்டே இருக்குது அது பாட்டுல. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இது பண்றது அது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. இப்ப நம்ம வகுப்பிலுடைய நோக்கமே
வந்து நம்ம அதுக்கான ஒரு ஊருக்கு ஒரு வாலண்டியரா தான் நம்ம உருவாக்குறோம். உங்க ஊர் சார்ந்தோ அல்லது உங்களுடைய உறவு சார்ந்தோ உங்களுடைய வழக்க வழக்கங்கள் சார்ந்தோ யாருக்காவது இது மாதிரி ஒரு புத்தகம் பதிப்பு செய்யறோம் அல்லது ஏதோ ஒரு தயாரிப்பு செய்யறோம், அதை காப்பிரைட் பண்ணணுங்கிற ஒரு ஒரு தகவல் வந்தால் நீங்க இப்ப வச்சிருக்கக்கூடிய அந்த முடிச்சிட்டேன் இந்த இந்த விவரங்களை கொடுத்துடலாம். தேவைப்பட்டா நான் கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு நீங்க வெப்சைட் எங்க போய் தேடணுங்கிற அளவு கூட நீங்க யோசிக்க வேணாம். நான் வெப்சைட் வரைக்கும் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருக்கேன். ஸோ கைட் பண்றதுக்கு தான் நம்ம உங்களை ட்ரெயின் பண்றோமே தவிர இது எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு உள்ள விஷயம் மாத்திரம் சொல்லல, ஒவ்வொரு நாள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதான் எல்லா விஷயமும் எல்லாராலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம வந்து அதுக்கான வாலண்டியரா தான் நம்ம தயார்படுத்துறோம். கைடன்ஸ் தான் கேக்குறேன். எஸ், கைட் பண்றதுக்கு தான் நாம தயார்படுத்துறோம். அதுக்கு தான் உங்களுக்கு வித் டெக்ஸ்ட் நோட்டாவே நான் கொடுக்குறேன். நீங்க அதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நீங்க சேவ் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் பண்ணிக்கலாம், நீங்க இது எழுதி வச்சுக்கலாம், என்ன வடிவத்தில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கெப்பாசிட்டி இல்லாம இருந்தா கூட நீங்க அதை அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டா கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை ப்ரிப்பேர்டா பக்காவா கொடுக்குறோம். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஓகே, இப்ப அந்த டிஜிட்டல் புக்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்தவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா அதுலதான் அந்த மெயினா அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. உங்களுக்கு ஏதாவது அதுல இருந்தா இப்போ 1-2 பேர் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? முடிச்சிடலாமா? சொல்லுங்கம்மா. இஸ்லாம் சொல்லுங்கம்மா. இந்த டிஜிட்டல் புக் வந்து நீங்க பதிப்பித்தல் சொன்னீங்க, அதுல வந்து அதாவது இந்த புக் வந்து இந்த தரத்துல இருக்கணும், இந்த மாதிரி புத்தகங்களுக்கு தான் பதிப்புரை வேணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, இல்ல எல்லா புத்தகங்களுமே நம்ம இல்லம்மா, அதாவது அது வந்து வெளியீட்டு உரிமை. அது வந்து நீங்க எந்த தளத்துல வெளியிடுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய வெளியீடு உரிமை. அது நீங்க அதை பிரிண்டா வெளியிடலாம், டிஜிட்டலா வெளியிடலாம், ஆடியோ புக்கா வெளியிடலாம், அது உங்களுடைய ரைட்ஸ். நாம சொல்றது என்னன்னா, இந்த புத்தகத்தை இப்ப நீங்க ஒரு நாவல் எழுதிருக்கீங்க, அந்த நாவலை நீங்க வந்து அவங்கள்ட்ட இந்த நாவல் இந்த கண்டென்ட் உடையது, இதுல வந்து ஒரு 1 பேஜ் சம்மரி வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்த சம்மரியை வந்து நீங்க ஆன் பிரிண்டட் புக்கா இருந்தாலுமே நீங்க டைப் பண்ணி தான் இப்ப வந்து பதிவு பண்ண போறீங்க. ஸோ இந்த நாவலுக்கு நீங்க உரிமை. அந்த நாவலை நாளைக்கு திரைப்படமா எடுத்தாங்கன்னா நீங்க ரைட்ஸ் கேஸ் போடலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த நாவலுக்கு தான் நீங்க உரிமையை தவிர அது எந்த தளத்துல வெளியிடுறீங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அதான் சார், அது அது வந்து சின்ன இதாவும் இருக்கலாம், பெரிய எதுல வேணாலும் இருக்கலாம், தாராளமா என்ன வேணாலும் இருக்கலாம். அது இத்தனை பக்கங்கள் கொண்டதா இருக்கு அதை பத்தி எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு 5 பக்கத்தை எடுத்துட்டு போய் கூட நீங்க காப்பிரைட் பண்ணலாம். சார் அஸ்லாம், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. எங்க பாப்பா மூத்தாயிட்டாங்க. அவங்க வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது இல்ல கடைசியா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹதீஸ் எப்படின்னா இந்த புகாரி, சஹீஹ் முஸ்லிம், மஸ்னவி இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த இதை வந்துட்டு மஸ்னவி ஏதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு இதை வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு எப்படின்னா கடைசி ஒரு மௌலவி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ வந்து நான் பாப்பா நல்லா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு தனியா இருந்ததுனால அப்படி. ஸோ அப்போ அதனால எனக்கு தெரியல என்ன எதுன்னு. கொஞ்சம் நாள் கேள்விப்பட்ட இந்த மாதிரி அவர் வந்துட்டு இதோட பதிப்பு இது உரிமை யாரு, அதாவது நாங்க இருக்கிறோம், பாப்பாவுடைய பிள்ளைங்க நாங்க இருக்கோம் அப்படின்னும் போது எங்க இது இப்ப என்கிட்ட கேட்கவே இல்லை, எங்க ராத்தா கேட்டிருக்கேன், எங்க அக்கா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சரியா அவங்க சரியான ஆன்சர் கொடுக்கல போல. இப்ப அவர் வந்து அவர் என்ன பண்ணாரு, யாரோட பேர்ல பண்ணியிருக்காரு, என்ன இது அப்படி எனக்கு தெரியல. அது எப்படி அங்க கிளைம் பண்றதுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு. இதோட சேர்த்து உங்களுக்கு கேட்கலான்னு கேட்கிறேன். இப்ப வந்து நீங்க இதே இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா இந்த காப்பிரைட் பதிவு செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தொடர்பு முகவரி இருக்கும். அதுல கான்டாக்ட் வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட போட்டு நீங்க ஆர்டிஐ போட்டு இந்த பேர்லான இந்த புத்தகம் யார் பேர்லான காப்பிரைட் பெற்றிருக்கிறதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வைக்கலாம். காப்பிரைட் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் யாருக்கு பெற்றிருக்கு அப்படிங்கறதனுடைய விவரமும் சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டு வாங்கிக்கலாம். ஒருவேளை அது பதிவு செய்யப்படலை அப்படின்னா அவங்கள்ட்ட தரவுகள் இல்லை அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, முடிச்சிடலாமா? நன்றி.